ஹாய் பசங்களா. ஓகே, நான் டிலே பண்ணாமல் டைரெக்டாக சாப்டருக்குள்ளே போயிடலாம். இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 11th ஃபஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக 11th பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சாப்டர். நீங்கள் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 questions வந்து இந்த சாப்டர்லேருந்து வரும். ஓகேவா? இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 150 130 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் 12th வரப்போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். அது என்ன ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத 11th கொஞ்சம் படிப்போம், 12th கொஞ்சம் படிப்போம். ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பற்றி படிக்க போகிறோம். பட் ஆக்சுவலாக இங்கே அந்த குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் மேபி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டர் மாதிரி ஈஸியான சாப்டர் வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ எல்லோரும் அவங்க தம்ஸ் அப் கொடுங்க. இந்த சாப்டர் நான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாகவும் பண்ணுறேன். அதே மாதிரி இதிலிருந்து எந்த மாதிரி சம் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இன்றைக்கி லெக்சர் 1. இந்த லெக்சர் 1ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அப்புறம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எழுதணும், மெமரி பண்ண தேவை கிடையாது, நான் எப்படி எழுதணுங்கிறத ஈஸியாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் அனலைசிஸ். இந்த சாப்டரில் இந்த டைமென்ஷனல் அனலைசிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட், எஸ் நான் சொன்ன மாதிரி தான் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் சாப்டரோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷனல் அனலைசிஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மீ. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. ஓகே, நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? ஐ திங்க் எல்லோ கலர் இந்த பிளாக் பேக்ரவுண்டுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போய்க்கலாம். வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? ஜென்ரலாக நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினச்சாலும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களோட ஹைட், ஒருத்தங்களோட வெயிட், வண்டி என்ன ஸ்பீடில் போகுது, ஆக்சலரேஷன் என்ன, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது, கரண்ட் என்ன பாஸ் ஆகுது, இந்த வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூமோட வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, கலர் என்ன, ஆரஞ்சு கலர் ஏன் எப்படி இருக்குது, பிளாக் கலர் எப்படி இருக்குது, ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம், வேவ் லென்த். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பின்னாடி தான் இருக்கும். அதை வச்சு தான் உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், லென்த், வெயிட், டைம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இன்னொன்று டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. பட் இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேயே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஓகே, ஒன்று ப்ரைமரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ப்ரைமரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இன்னொன்று செகண்டரி ஃபண்டமெண்டல் physical quantity. So there are 2 types of fundamental physical quantity and derived physical quantity. இந்த derived physical quantity அப்படிங்கிறது இந்த fundamental physical quantityயை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் derived quantity சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போது இந்த fundamental physical quantityயில் there are 7 plus 2 types of fundamental physical quantities available. ஓகே, ஸோ 7 + 2 9 இருக்குது. அந்த 7 + 2 என்னென்னா, ப்ரைமரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் 7, செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் 2. ஸோ 2 செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, 7 ப்ரைமரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சார் இப்போ ஒரு டவுட் வரும், ஏன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு ரீசனை பர்டிகுலராக வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் எனி அதர் குவான்டிட்டிஸ். இதே நீங்கள் டெரைவ்டு குவான்டிட்டி பார்த்தீங்க இல்லையா, இந்த டெரைவ்டு குவான்டிட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி லைக் ப்ரைமரி ஆர் செகண்டரி, இந்த 2 ஃபண்டமெண்டலையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டெரைவ்டு குவான்டிட்டி இருக்கும். பட் இந்த ஃபண்டமெண்டல் யாரையுமே டிபெண்ட் பண்ணாது, ஈவன் அவங்களுக்குள்ளேயே டிபெண்ட் பண்ணாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா,
x y z இந்த மாதிரி ஒரு 9 physical quantity fundamental physical quantity பார்க்க போறோம். இதுல x y ஐயும் டிபெண்ட் பண்ணாது, x z ஐயும் டிபெண்ட் பண்ணாது, z y ஐயும் டிபெண்ட் பண்ணாது, y x ஐயும் டிபெண்ட் பண்ணாது. கிளியர்? அந்த பெக்குலியர் ரீசன் யூனிக்கான அந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் இவங்க ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக வராங்க. மற்றவங்க எல்லாமே டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இவங்க கம்ப்ளீட்டாக இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். நெக்ஸ்ட், இப்போது primary fundamental physical quantities. ஸோ இதில் வந்து நான் என்ன சொன்னேன், there are 7 types of primary fundamental physical quantities. First one is mass. ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம் இல்லையா, இது primary fundamental physical quantity. இதோட SI யூனிட் இஸ் கிலோகிராம். ஓகே, ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, SI யூனிட்டும் MKS யூனிட்டும் மேக்னிடியூட் வைஸ் சேம். MKS யூனிட் அப்படின்னா மாஸை வந்து நம்ம கிலோகிராமில் எடுத்திருப்போம், லென்த்தை வந்து மீட்டரில் எடுத்திருப்போம், டைமை வந்து செகண்ட்ஸில் எடுத்திருப்போம். ஓகேங்களா, இதுதான் MKS சிஸ்டம். MKS சிஸ்டமும் SI சிஸ்டமும் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு CGS சிஸ்டமில் மாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராம் அப்படின்னு சொல்லுவோம் மாஸை. ஓகே, FPS சிஸ்டமில் மாஸை நம்ம பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன் யூகேலலாம் பவுண்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க ஒருத்தவங்களோட மாஸை. ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் நோ அபவுட் 1 pound, 1 pounds அப்படிங்கிறது இட் இஸ் 460 கிராம் ஆர் 0.46 கிலோகிராம். ஸோ இதுதான் 1 pound வேல்யூ. வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், லென்த் இஸ் செகண்ட் primary fundamental physical quantity. இந்த லென்த்தை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா ஜென்ரலாக மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் இன் SI சிஸ்டம் ஆர் MKS சிஸ்டம். பட் இன் CGS சிஸ்டம் இட் இஸ் சென்டிமீட்டர். இன் FPS சிஸ்டம் இட் இஸ் ஃபுட். ஓகே, ஒரு அடின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு டைம். டைம் இன் MKS சிஸ்டம் செகண்ட்ஸ், CGS சிஸ்டம்லையும் செகண்ட்ஸ் தான், FPS சிஸ்டம்லையும் செகண்ட்ஸ் தான் டைமோட யூனிட். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் இன் SI ஆர் MKS சிஸ்டம் எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஓகே, ஸோ CGS FPS எல்லாம் இவங்களுக்கு கிடையாது, ஒரே யூனிட் தான், தட் இஸ் ஆம்பியர். ஓகே, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் MKS சிஸ்டம் ஆர் SI சிஸ்டமில் கெல்வின். ஓகே, CGS சிஸ்டமில் we should call it is degree Celsius. There is no FPS system for temperature. சில யூனிட்ஸ்க்கு அந்த மாதிரி FPS வேல்யூஸ் வராது. amount of substance, amount of substance it is mole. okay, so எவ்வளோ amount of moles இருக்கு அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ அது வந்து amount of substance. there is no CGS or FPS system for mole and all. okay, then luminous intensity. ஸோ இதை வந்து கேண்டிலான்னு சொல்லுவோம், கேண்டிலா. ஓகே, கேண்டிலா தான் MKS SI சிஸ்டம். CGS FPS சிஸ்டமில் கேண்டிலாக்கு யூனிட் கிடையாது, மீன் லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து வேற ஒரு யூனிட் கிடையாது. ஓகே, ஸோ இதோட யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற ஒரு பாயிண்ட் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை MKS இல்லாட்டி CGSல ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அதுதான் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால MKSல இது ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இதே இடத்துல, சம்டைம்ஸ் யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ண தேவைப்படும். அப்படின்னா இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, லென்த்தில் ஸ்மால் யூனிட்ஸ், ஜென்ரலி மீட்டர், சென்டிமீட்டர், ஃபுட் எல்லாம் ஓகே. பட் இன்னும் அதை விட சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்குது. இன்ச், 1 inch அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர் இஸ் ஜென்ரலி 1 inch. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 foot is equals to 12 inches. ஓகே, இப்படி இந்த மாதிரி 2 கமா போட்டாங்கன்னா இட் இஸ் இன்ச்சஸ், 12 inches. ஸோ 12 into 2.54 is 30.46 centimeter. ஓகே, 30.46 centimeter is generally 1 feet. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி எப்பயாவது தேவைப்படலாம், பெருசாக ஒர்க் அவுட் ஆகும், சம்ஸ்லாம் வரப்போகிறதில்ல, எனிவேஸ் கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். இந்த செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு
ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த குவான்டிட்டிஸ்க்கு it has unit. ஓகே, இவருக்கு யூனிட்ஸ் இருக்கு பட் நோ டைமென்ஷன். நான் டைமென்ஷன் நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது உங்களுக்கு இது என்னன்னு புரியும். ஓகே, எனிவேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவ் ஒன்லி யூனிட்ஸ் பட் இட் டஸ் நாட் ஹேவ் டைமென்ஷன். அவருக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, செகண்டரி ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கு. ஓகே, பிளேன் ஆங்கிள் இது எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியனில் மெஷர் பண்ணுவோம். ஓகே, சாலிட் ஆங்கிள் எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரேடியனில் மெஷர் பண்ணுவோம். ஸ்ட்ரேடியன். ஓகே, ஸ்ட்ரேடியன். psi அதோட நோட்டேஷன் ஜென்ரலாக இட் இஸ் ரேடியன், RADன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, கீப் இட் இன் மைண்ட் இன் ஃபிசிக்ஸ், நாட் இன் மேத்தமெட்டிக்ஸ், இன் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிளில் நம்ம ரேடியனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், அது எந்த ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், we have to substitute in terms of radian, not in terms of degree. டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது ஃபிசிக்ஸில். ஸோ கீப் இட் இன் மைண்ட். சரி, இப்போ ஒரு டவுட் வரும், சார் அப்போ ரேடியன் டிகிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, ஓகே, நான் அதுக்கு ஸ்லைடு கிடையாது, நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் how we can convert from radian to degree or degree to radian. Okay, I will help you, no problem. First we should go with degree to radian. Okay, which will be better? First, degree to radian. டிகிரியிலேருந்து ரேடியன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது எக்ஸ் டிகிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸ் டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒருவேளை 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், 30 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்டூ, ஓகே, பை பை 180 டிகிரி. ஓகே, ஜஸ்ட் அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அந்த டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, தென் மல்டிப்ளை வித் பை பை 180 டிகிரி. சிம்பிள், கிளியர். எக்ஸாம்பிள், இப்போது எஸ் 30 டிகிரி எடுத்துக்கலாம். 30 டிகிரி எப்படி சார் ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது? என்ன பண்ணும்? ஹியர் 30 இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, தென் மல்டிப்ளை வித் பை பை 180 டிகிரி. Now 30, 180 cancel by 6 times. So pi by 6 radian is nothing but 30 degree. Clear? வேறு ஏதோ டிகிரி இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சால்வ் பண்ணிவிட்டு என்னென்ன டிகிரி இருக்கோ அதை கீழே போடுங்க. ஐ மீன் நீங்கள் எதெல்லாம் சால்வ் பண்ணீங்கிறத போடுங்க. நான் ஒரு வேளை 45 டிகிரி எடுத்துக்கிறேன். ஃபார் 45 டிகிரி, இயர் 45 டிகிரி இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ 45 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்டூ பை பை 180 degree. So 45 degree, 180 degree cancel by 4 times. So pi by 4 radian is equals to 45 degree. Clear? So this is the way to convert from degree to radian. Okay sir, degree to radian fine. Radian to degree எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இது அதிகமாக வராது, எந்த சம்ஸ்லையும் மோஸ்ட்லி வராது. பட் எனிவேஸ் இது சொன்னதுனால இதை நான் டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? நவ் ரேடியன் டு டிகிரி. ரேடியன்லேருந்து எப்படி டிகிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதே மறுபடி இப்போ எக்ஸ் ரேடியன் உங்களுக்கு நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ரேடியனை நீங்கள் டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த எக்ஸ் ரேடியனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, தென் மல்டிப்ளை வித் அங்கே பை பை 180, இங்கே 180 by pi. As simple as that. Okay, for example, maybe pi by 3. Okay, so questionல வந்து pi by 3 radian இருக்கு, உங்களுக்கு டிகிரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். Just replace the pi by 3. I mean pi by 3 is nothing but x here, right? So pi by 3 into 180 by pi ஆல மல்டிப்ளை பண்ணுமா? So 180 degree by pi. Now pi and pi will cancel. 3 180 cancel by 60 times. So this is equals to 60 degree. Is that clear? Guys, இது புரிஞ்சிச்சு அப்படின்னா thumbs up பண்ணுங்க. Is that clear? Fine. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next. So this is the way we need to convert.
நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இதான் ஆக்சுவலாக ஆங்கிளை பற்றி படிக்கிறோம். பிளேன் ஆங்கிள். சார் இது பிளேனுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்செக்ட் ஆகிற லைனுக்கும் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த பிளேன் ஆங்கிள் என்னன்னா, இட்ஸ் சம்திங், திஸ் இஸ் ஆல்சோ பிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் மெஷர் சம்திங், எதையோ மெஷர் பண்ண போகுது. இந்த பிளேன் ஆங்கிள் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா, இந்த 2 லைனும் பாருங்க, இந்த 2 லைனையும் பாருங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? சார் இந்த 2 லைனும் க்ளோஸராக இருக்கு, இந்த 2 லைனும் வைடாக இருக்கு. ஸோ எவ்வளோ க்ளோஸராக இருக்கு, எவ்வளோ வைடாக இருக்குங்கிறத நான் மெஷர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது இல்லை? அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு பேர் தான் பிளேன் ஆங்கிள். கிளியர்? சரி, இப்போ இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற தீட்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற தீட்டா இஸ் மோர். அவர் வைடா இருக்காரு, இவர் க்ளோஸரா இருக்காரு. இதை மெஷர் பண்ண எனக்கு தேவைப்படுறதுக்கு பேர் தான் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ். கிளியர்? லெட் ஐ டீச் யூ வாட் இஸ் பிளேன் அண்ட் வாட் இஸ் லைன். ஓகே, லைன் இஸ் 1 டைமென்ஷனல். லைனுங்கிறது 1 டைமென்ஷனல்ல இருக்கிறது. பிளேன் இட் ஹாஸ் 2 டைமென்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இந்த கையை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பிளேன், இட்ஸ் அ பிளேன். இவருக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டும் இருக்கும், ஆர் இசட் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஏன்னா 2 கோஆர்டினேட் இருக்கும். இட்ஸ் அ பிளேன். ஸோ இது இன்னொரு பிளேன். இந்த பிளேனோட ஆக்சிஸ் வேற, இந்த பிளேனோட ஆக்சிஸ் வேற. இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா there is some angle between the planes. This is generally plane angle. சார் இது பிளேனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆர் லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள், ரெண்டுமே பிளேன் ஆங்கிள். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், ரைட்? ஃபைன். ஸோ பிளேனுக்கு நடுவில் இருந்தாலும் லைன்ஸ் நடுவில் இருந்தாலும் both is same. So we should call by angle. Here theta 2 is more than theta 1, right? Theta 2 is more than theta 1. So இதை எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் சார் பிளேன் ஆங்கிள்னா? There are 2 types of units we can use. One is degree. Okay, or we can use radian. டிகிரியும் யூஸ் பண்ணலாம், ரேடியனும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு. பட் இன் ஃபிசிக்ஸ் we should use radian. மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி யூஸ் பண்ணியிருப்போம், ரேடியனும் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? பட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் வர ஃபார்முலாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி இது நம்ம டீல் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் எந்த ஃபார்முலா படித்தாலும் சரி, அந்த ஃபார்முலாவில் ரேடியன் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 60 டிகிரினா யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் 5/3. 60 டிகிரின்னு நம்ம அங்கே போடக்கூடாது. ஓகேவா? கிளியர்? சரி, இதுதான் செகண்டரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் பிளேன் ஆங்கிள். கிளியரா? ரேடியன் தான் சொல்லுவோம், டிகிரியும் சொல்லலாம். இதில் ரேடியன் டிகிரிங்கிறது யூனிட்பா, இதுக்கு பேர் யூனிட். கரெக்டா? திஸ் இஸ் யூனிட். இவருக்கு டைமென்ஷன் இருக்கானா? டைமென்ஷன் கிடையாது. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். செகண்டரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு யூனிட் மட்டும்தான் இருக்கு, டைமென்ஷன் கிடையாது. அதே பிரைமரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு யூனிட்டும் இருக்கு, டைமென்ஷனும் இருக்கு. நான் இன்னும் டைமென்ஷன் டீச் பண்ணாதனால என்ன டைமென்ஷன் சொல்லாமல் இருக்கு. இங்கே பாருங்க, யூனிட்டும் இருக்கு, எல்லாத்துக்குமே யூனிட் இருக்கு. இவங்களுக்கு டைமென்ஷனும் இருக்கு, primary fundamental quantity. But the secondary fundamental quantity, இவங்களுக்கு யூனிட்ஸ் தான் இருக்கு. ரேடியன், ஸ்டேடியன் is the units. ரேடியனுக்கு பதிலாக we can use degree also. Yes, அதுவும் யூனிட் தான். பட் இவங்களுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. ஸோ இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். டைமென்ஷன்ங்கிறத நான் முடிச்சோன்னு சொல்கிறேன், டைமென்ஷனுக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இது பிளேன் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி இன்ஜினியரிங் அந்த மாதிரி போனீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிப்பீங்க நிறையா. எனிவேஸ், இங்கே ஸ்கூல் லெவலில் இது என்னங்கிறத மட்டும் நான் டீச் பண்ணுறேன். இதில் பெருசாக சம்ஸும் வந்தது கிடையாது. ஒருவேளை வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, சாலிட் ஆங்கிள் இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு வாட்டர் மெலன் மாதிரி நினச்சிக்கோங்கப்பா. இது ஒரு வாட்டர் மெலன், ஆர் மேபி ஃபுட்பால் கூட வேணாம், வாட்டர் மெலன் இஸ் எக்ஸாக்ட்லி சூட்ஸ். இது ஒரு வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் பீஸ் அப்படி கோன் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இட்ஸ் லைக் எ கோன். இந்த மாதிரி இப்படி ஒரு பீஸ் வருது. இப்போ அந்த கோன் பீஸுக்கு நடுவில் இருக்கிற இந்த சாலிட் ஆங்கிள், அதுதான் சாலிட் ஆங்கிள். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற தீட்டா இஸ் ஜெனரலி கால்ட் ஸ்ட்ரேடியன். ஓகே, ஃபார் ஃபைண்டிங் திஸ் ஸ்ட்ரேடியன், இது எவ்வளோ சாலிட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா, இந்த கோன் கட் பண்ண பாயிண்டோல இருந்து, ஆரிஜின்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது கண்டிப்பாக ரேடியஸா? It's nothing but radius, correct? From the center of the sphere
to the surface is radius of the sphere. Okay, for finding solid angle we have to use the area occupied at the surface. Sir, surface la inga enna area irukko indha area va eduthukonu. Idoda area dA nu vechukonga. Clear? Divide by radius of the cone and the cone oda radius square is generally called solid angle. Okay, இது எவ்வளோ வேல்யூ வருதோ அவ்வளோ ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். So this my stradian. Clear? Is this clear? Okay, or else I can give you some problem. Okay, no problem. இங்க இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் பா. சார் ஹெமிஸ்பியரை கூட இப்படி கட் பண்ணலாம் இல்லையா? இதுக்குமே we can find solid angle. Here radius of the hemisphere if it is r. What about the area? Sir, இங்க என்ன சார் ஏரியா இருக்கும்? இங்க மேல என்ன ஏரியா இருக்கும்? For complete sphere it is 4 by r square. It's a hemisphere. So what is area? Area is 2 pi r square. Correct? 2 pi r square is the area of hemisphere. Radius is r. Then what is solid angle? இதோட solid angle எவ்வளோ? Area is 2 pi r square divided by radius is r, so r square. Now r square will cancel, so 2 pi stradian is solid angle for hemisphere. Okay, இப்போ 1/4 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? For 1/4 is pi r square. So pi r square by r square பண்ணீங்கன்னா r square will cancel. So 1/4 quarter sphere இருந்துச்சு அப்படின்னா that is pi is stradian. Okay, fine. So அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக பிளேன் ஆங்கிளுக்கு, இது சாலிட் ஆங்கிள் கிடையாது, இது பிளேன் ஆங்கிள். ஏன்னா இங்கே சப்ஸ்டண்ட் ஆகிருக்கிறது தீட்டா, இந்த தீட்டாங்கிறது இந்த ரெண்டு ரேடியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகே, இட்ஸ் அ சாலிட் ஆங்கிள், இட்ஸ் நாட் சாலிட் ஆங்கிள், இட்ஸ் ஆக்சுவலி பிளேன் ஆங்கிள். ஃபைன். நெக்ஸ்ட், யா, derived quantities. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? derived quantities completely depends fundamental quantity, fundamental physical quantity. Okay, இவரு fundamental physical quantity தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாரு. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்பீட். ஸ்பீட்னா என்னன்னா distance by time taken. Okay, velocity displacement by time taken, acceleration velocity by time. Okay, so anyways எந்த physical quantity எடுத்துக்கோங்க, அது derived quantity இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஸ்பீடுங்கிறது derived quantity, distance by time taken. இங்கே distance அப்படின்னா என்ன சார்? Distance is nothing but length. Distance is nothing but a length. Length is fundamental physical quantity. It is nothing but primary fundamental physical quantity. What is time? Sir, time primary fundamental physical quantity தானே. So இதுவும் fundamental physical quantity, இதுவும் fundamental physical quantity. So the speed is nothing but derived quantity. This derived quantity depends to fundamental physical quantity. I hope this is clear. Or we can choose acceleration. Sir, what is acceleration? இதெல்லாம் கைனமேட்டிக்ஸ்ல படிப்போம் இந்த physical quantity பத்தி டீடைலா, பட் இங்க நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். What is acceleration? Acceleration is nothing but velocity by time taken. கரெக்ட்டா? Sir, velocity னா என்ன? Displacement by time taken divided by time taken, which means displacement divided by time square. இங்க displacement அப்படிங்கிறது fundamental physical quantity. Displacement is nothing but length. Okay, time square, which means physical quantity, adum fundamental physical quantity. Time dana adu, time power yara dana, anyways it is time. Okay, so this is also fundamental physical quantity. So acceleration is a derived quantity. This derived quantity completely depends to fundamental quantities, which is length and time taken. Okay, இங்க பாருங்க, இந்த length இருக்கு இல்லையா, length ஜெனரலா சும்மா யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் லென்த்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். சார், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற லென்த் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம லென்த்னு சொல்றோம். ஓகேவா? லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ். சார், அது என்ன டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை நீங்கள் ரேடியஸ்ன்னு சொல்கிறீங்க. சார், ரேடியஸ்னா என்ன? வாட் இஸ் ரேடியஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் a circle, from the center of the circle to
vertex. Okay, so இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த distance தானப்பா radius ன்னு சொல்றோம். அப்ப இது distance தானே? nothing but distance. Okay, diameter is the distance. Depth ன்னு சொல்றோம், distance. Height, what is height? Sir, டிப்புக்கும் இந்த டெயிலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த distance தான் height. Anyways it is distance. அப்ப நான் distance தான் கன்சிடர் பண்ணுவேன். புரியுதுங்களா? distance, diameter, radius, length, thickness. Okay, இப்போ இதோட thickness என்னன்னு கேக்குறாங்க வெச்சுக்கலாம். which is also length. இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்கிற distance தானே அது. which is nothing but you know length. இப்போ perimeter, ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர்னா என்னப்பா? நீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி மெஷர் பண்ணி திருப்பி இதே இந்த இடத்துக்கு வரீங்க. இங்க மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்க வரைக்கும் வர லெந்த் தானே பெரிமீட்டர். so this perimeter is also a length. சார் இவரும் லெந்த் தான். இவங்க எல்லாத்துக்குமே மீட்டரோ சென்டிமீட்டரோ தான் போட்டாகணும். பேர் வேணா வித்தியாசமா இருக்கலாம், பட் this is all under length. clear? so அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டை height, depth, thickness, radius இது எல்லாமே length தான். எல்லாத்துக்குமே மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா. or sometimes we can use centimeter or something else, you know, feet அந்த மாதிரி. okay, now derived physical quantity. so இதுல நான் இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸோட நோட்டேஷன் கேபிட்டல் F. அதான் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஜென்ரலா ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? as per நியூட்டன் செகண்ட் லா. ரைட்? ஸோ மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன? ஜென்ரல் ஆக்சலரேஷன் என்னப்பா? வெலாசிட்டி பை டைம் டேக்கன். லிசன், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆக்சலரேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஏன்னா 11th ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான். இதுக்கு அடுத்த சாப்டர் தான் நம்ம ஆக்சலரேஷன்னா என்னன்னே படிக்க போகிறோம். மொமெண்டம்னா அதுக்கு அடுத்த சாப்டரில் படிப்போம். புரியுதுங்களா? விஸ்காசிட்டி இது எல்லாமே அதுக்கடுத்து தான் படிக்க போகிறோம். பட் இந்த சாப்டரில் இவங்களோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியாகும். பட் எனிவேஸ் நீங்கள் 12th முடிக்கிறதுக்குள்ள you guys will study about 160 170 physical quantities. okay, அப்போ படிக்கிறதுக்கு பதிலாக நீ இப்போவே அந்த குவான்டிட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோ. அவ்வளோதான் சார். வெலாசிட்டினா இது, ஆக்சலரேஷன்னா ஃபார்முலா இப்படி, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போதைக்கு நீ ஃபர்தராக படிக்கும்போது அந்த பர்டிகுலர் சாப்டர் படிக்கும்போது அந்த கேரக்டரை நீ ஃபுல்லாக படிப்ப. அப்போ உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகேவா? வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் டிவைட் பை டைம் டேக்கன். okay, so what is displacement? sir, displacement is nothing but length. length na appo enna pannom? meter use pannuma. so meter divide by இந்த டைம் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணினா டைம் ஸ்கொயர். டைம்க்கு பதிலா என்ன பண்ணனும்? செகண்ட். டைம் ஸ்கொயர், அதனால செகண்ட் ஸ்கொயர். so மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் is acceleration. இப்போ நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்துறணும். ஆக்சலரேஷன் என்ன? மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டி என்ன? மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் என்ன? மீட்டர் per செகண்ட். கிளியர்? அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் யூனிட்டை, வேற வழி இல்லை இதுல. ஓகே, ஃபார் கிலோகிராம் ஃபார் மாஸ் கிலோகிராம், ஃபார் ஆக்சலரேஷன் இட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ இவர் யார் அப்படின்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் யூனிட் ஃபார் ஃபோர்ஸ். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே நீங்க யூனிட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வேற ஒரு குவான்டிட்டி எடுக்கிறேன். மொமெண்டம். ஓகே சார், மொமெண்டம்னா என்ன? இந்த மொமெண்டம் என்ன பண்ணும்? இதெல்லாம் எங்க படிப்போம்னா லாஸ் ஆஃப் மோஷன்ல படிப்போம். கம்ப்ளீட்டா படிப்போம் மொமெண்டம் பத்தி. பட் இப்போ மொமெண்டம்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மொமெண்டம் is a vector quantity. so p vector is equals to mass into velocity. மொமெண்டம்னா mass into velocity ஞாபகம் வச்சுக்கோ. for massக்கு பதிலா என்ன பண்ணோம்? கிலோகிராம். for velocity na meter per second. so unit for momentum is kilogram meter per second. clear? for force kilogram meter per second square. okay, next pressure. க்கு just p, it's not a vector, it is a scalar. okay, p. pressure அப்படின்னா என்னன்னா force by area. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்போம். அங்கே இந்த ப்ரெஷரை வச்சு நிறைய சம்ஸ் டீல் பண்ணுவோம், நிறைய கான்செப்ட்ஸ் படிப்போம். அங்கே வரும்போது இது ஒரு ஃபார்முலாவே நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்க வேண்டிய பேசிக் நாலேஜ் இஸ் அபவுட் ப்ரெஷர் இஸ்
force by area. Sir, force oda unit enna first paathutom. Force is kilogram meter per second square. So kilogram meter per second square force divide by area. Area enna meter square. Area for meter square. இதுக்கு நான் இன்னொரு க்ளூ சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக். லென்த் வந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் லென்த்தா இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? மீட்டர் யூஸ் பண்ண போறோம் ஃபார் யூனிட்ஸ். ஓகே, அதே ஏரியா வந்துச்சு அப்படின்னா ஏரியானா லென்த் இன்டூ லென்த். ரெண்டு லென்த்தை மல்டிப்ளை பண்ணாதான் ஏரியா கிடைக்கும்பா. நீங்க எந்த ஏரியா ஃபார்முலா வேணாலும் எடுத்துக்கோங்களேன். இப்போ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் இஸ் b, height is h, then what is area of b into h. இங்க யார் யாரை மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க? பேஸ் அப்படிங்கிற ஒரு லென்த்தையும் ஹைட் அப்படிங்கிற ஒரு லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ ரெண்டு லென்த்தை மல்டிப்ளை பண்றீங்க, கரெக்டா? இப்போ சர்க்கிளோட ஏரியாக்கு என்ன பண்ணுவீங்க? பை இன்டூ ஆர் ஸ்கொயர். சார் பை இன்டூ ஆர் ஸ்கொயர், பைங்கிறது கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. ஆர் ஸ்கொயர் விச் மீன்ஸ் ஆர் இன்டூ ஆர். ரெண்டு ரேடியஸை மல்டிப்ளை பண்றீங்களா? ஸோ அப்போ ரெண்டு ரேடியஸ்னா ஒரு ரேடியஸ்க்கு பதிலாக மீட்டர், இன்னொரு ரேடியஸ்க்கு பதிலாக மீட்டர் போட்டீங்கன்னா மீட்டர் இன்டூ மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ எனிவேஸ் இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ட்ரையாங்கிள் மீட்டர் ஸ்கொயர். ஸோ எந்த ஏரியா வந்தாலும் அது என்ன ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். கிளியர்? ஃபார் எனி டைப் ஆஃப் ஏரியா யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அதோட ஃபார்முலா கூட தேவைப்படாது இந்த சாப்டருக்கு. நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் மூணு லென்த்தை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வால்யூம். சிம்பிள். ஃபார் கியூபுக்கு என்ன? a கியூப், ரைட்? ஃபார் கியூபுக்கு a கியூப். ஒருவேளை இது கியூபாய்டா இருந்தா lbh, கரெக்டா? ஒருவேளை இது ஸ்பியரா இருந்தா 4/3 pi times r cube. சார் என்னவா இருந்தாலும் வால்யூமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல மூணு லென்த்தை கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ சைடு மூணு டைம் மல்டிப்ளை பண்றீங்க. இங்க l into b into h. Lனா லென்த், b னாலும் லென்த் தான். breadth anyways length. height again height னாலும் லென்த் தானே. ஸோ மீட்டர் into மீட்டர் into மீட்டர், it is meter cube. இங்க மீட்டர் ஆல்ரெடி ரேடியஸ் மீட்டர், மீட்டர் பவர் 3 anyways meter cube. Okay, for any type of volume it is meter cube. Keep it in mind. Any length is meter, any area is meter square, any volume is meter power 3. Is that clear guys? சொல்லுங்க, இது புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ அதனால தான் இங்கே போயிருக்கேன். ப்ரெஷர் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன யூனிட் வருது? மீட்டர். மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டரை கேன்சல் பண்ணிடுமா? மீதி என்ன இருக்கு? கிலோகிராம் பர் meter into second square. Kilogram per meter into second square. Okay, this is nothing but unit for pressure. MKS ல pressure ஓட யூனிட் இதுதான். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். pressure ஓட யூனிட் பார் நோ, பாஸ்கல், டார், mm of hg, இதெல்லாம் நீங்க அந்த சாப்டர் படிக்கும்போது properties of fluids படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் MKS I mean SI யூனிட், CGS யூனிட்ஸ். அது டைமென்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோ, MKS யூனிட் மட்டும் தான் டைமென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த குவான்டிட்டிலாம் திருப்பி படிக்க தான் போகிறோம் இதுக்கப்புறம். அது இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கோ. இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? கிளியர்? ஃபைன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து இன்னொரு ஸ்லைடில் வேறு டாபிக் போயிடும். நான் இதில் இன்னும் கொஞ்சம் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 minute. எஸ், அடுத்து வேறு போகுது. ஓகே, காப்பி இட். நெக்ஸ்ட், இப்போ இன்னும் சில பிசிக்கல் குவான்டிட்டி. எனர்ஜி. ஓகே, what happened? Okay, energy, work done, torque. சார் இவங்க எல்லாத்துக்குமே யூனிட் இஸ் சேம். எனர்ஜி, ஒர்க் டன், டார்க், இவங்களுக்குலாம் என்னது? யூனிட் சேம்டா. நான் இதெல்லாம் ஒரே கேரக்டர்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரே பிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. எல்லாம் வேற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. பட் யூனிட் இஸ் சேம். எப்படி லென்த்துக்கும் டயாமீட்டர், ரேடியஸ், ஹைட், டெப்த் இதுக்கெல்லாம் யூனிட் சேம் இல்லை? அதே மாதிரி எனர்ஜி, ஒர்க் டன் இவங்களுக்கெல்லாம் யூனிட் சேம். ஓகே,
இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ அவ்வளவுதான். ஓகே சரி, எப்படி கால்குலேட் பண்ணலாம் சார்? இப்போ ஒர்க் பவர் எனர்ஜின்னு ஒரு சாப்டர் இருக்கு ஓகேங்களா, அது உங்களோட 5th சாப்டர். அந்த சாப்டர்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் படிப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கும் எப்படின்னாலும் கண்டிப்பா, ரைட்? ஃபோர்ஸ்னா என்ன யூனிட்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அது ஃபோர்ஸோட யூனிட். டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். சார் டிஸ்பிளேஸ்மென்ட்னாலும் டிஸ்டன்ஸ் தான், லென்த் தான். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக மீட்டர். நவ் டெல் மீ வாட் இஸ் யூனிட்? Kilogram meter into meter is meter square divided by second square. Kilogram meter square per second square is nothing but unit for work done. Same unit for torque, unit for energy. இவங்க எல்லாத்துக்கும் அதே யூனிட் தான். Clear? Is that clear? Unit MK is unit is same for these characters. இவங்க எல்லாத்துக்கும் சேம் யூனிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு உங்களுக்கு நான் டீச் பண்றேன். இப்போ ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம். நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் பார்த்தோம் இல்லையா, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபார் ஆங்குலர் மொமெண்டம் ஜஸ்ட் ரேடியஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். லீனியர் கேரக்டருக்கும் ரொட்டேஷனல் கேரக்டருக்கும் ரேடியஸ் மட்டும் தான் டிஃபரண்ட். ஓகே, அதை மல்டிப்ளை பண்ணாலே எல்லா கேரக்டரும் மாறிடும். சரி, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி இன்டு ரேடியஸ், MVR. சார் இதையும் படிப்போம். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாப்டர் இருக்கு, அதில் இதை பற்றி நிறைய படிப்போம். ஓகேங்களா, பட் இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? MVR. ஃபார் மாஸ் என்ன யூனிட் யூஸ் பண்ணோம்? கிலோகிராம். மாஸ் ஆப்வியஸ்லி கிலோகிராம். ஃபார் வெலாசிட்டி, சார் வெலாசிட்டி ஸ்பீட் ரெண்டுக்கும் ஒரே யூனிட்டா? மீட்டர் பர் செகண்டா? ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஃபார் ரேடியஸ் இட் இஸ் மீட்டர். நவ் டெல் மீ வாட் இஸ் யூனிட்? Kilogram meter into meter is meter square per second is unit for angular momentum. Okay, so kilogram meter square per second is unit for angular momentum. So இந்த மாதிரி ஒவ்வொரு physical quantityயோட யூனிட்ஸையும் மனப்பாடம் பண்ணாத உனக்கு தெரிய வேண்டியது அந்த physical quantityயோட ஃபார்முலா. ஏன்னா இது தெரிஞ்சாதான் உன்னால சம்மும் போட முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா, ஒரே கல்லில் 2 மாங்காய், அதை தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் ஆப்வியஸ்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் குவான்டிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கஷ்டப்படலாம், தப்பே இல்லை. ஓகே, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டிஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சம் சால்வ் பண்ணுறதும் உனக்கு ஈஸியாக வரும். ஃபார்முலா சடனாக உனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம்ஸ், ரைட்? எதுக்கும் எஸ்டேட் ஆக வேண்டியது இருக்காது, ஸ்ட்ரகிள் ஆகவும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் தெரிஞ்சுக்கணும், அதோட யூனிட்ஸும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும், மெமரி பண்ணக்கூடாது. சரி சார், இங்கே ஓகே சார், எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சார் பண்ணுறது? மெக்கானிக்ஸுக்கு இதெல்லாம் பண்ணிடலாம், ஃபைன். இதே எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே போகும்போது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்களே, அங்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது? மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்கிறேன். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். லிசன், இப்போ உங்களுக்கு பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல், ஓகே, பொட்டென்ஷியல் ஜென்ரலி டினோட்டட் பை கேபிட்டல் V. சார் வால்யூம் கிடையாது, அதெல்லாம் மெக்கானிக்ஸ், கரெக்டா? இப்போ நம்ம இருக்கிறது எலக்ட்ரிக்கலோட எப்படி யூனிட் MKS யூனிட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ பொட்டென்ஷியல் இஸ் V, ரைட்? ஜென்ரலி பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னா ஒர்க் டன் பை சார்ஜ். சார் சார்ஜ், Q இஸ் சார்ஜ். ஓகே, சார்ஜ், இது ஒர்க் டன், W ஒர்க் டன். ஓகே சரி, இப்போ சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சார்ஜ் அதுவும் நமக்கு 10th படிச்சிருக்கோம். சார்ஜ் பை டைம் is current. Sir, charge by time is current. Already fundamental physical quantity பார்த்தோமா? கரண்ட்ங்கிறது ஆம்பியர், டைம்ங்கிறது செகண்ட். அப்ப சார்ஜ்ங்கிறது யாரா இருக்கணும்? derived quantity தான் இருந்தாகணும். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் கிடையாது. அந்த ஏல இவங்க வந்தாங்களா? சார்ஜ் இருந்தாரா? No charge. Okay, so charge is nothing but current into time. கரண்ட்க்கு பதிலா ஆம்பியர், டைம்க்கு பதிலா செகண்ட். So ஆம்பியர் செகண்ட் அப்படிங்கிறது சார்ஜோட யூனிட். பட் ஆக்சுவலாக SI யூனிட்ல சார்ஜுக்கு என்னன்னா கூலும், அது SIக்கு ஓகே. பட் இவரோட யூனிட் தெரியணும், டைமென்ஷன் தெரியணும். இப்போ சார்ஜோட டைமென்ஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் MKS யூனிட். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், MKS தெரிஞ்சா நீ எந்த டைமென்ஷனையும் எந்த யூனிட்டையும் மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ சார்ஜ் இஸ் ஆம்பியர் இன்டூ செகண்ட். கிளியர்? ஃபைன். இப்போ இவரை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, யூனிட் வரப்போகுது. ஒர்க் டன் என்ன?
work done ஓட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per second square. So work done நியூமரேட்டர்ல இருக்காங்க, so நியூமரேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per second square is work done. Divide by charge. Charge ஓட யூனிட் என்ன? Ampere into second. So kilogram, let it be kilogram. Okay, meter square, yes, meter square numerator அப்படியே தான் இருக்கும். Divide by ampere into second square is second cube. So kilogram meter square per ampere into second cube is a unit for potential. But potential ஓட யூனிட் SI சிஸ்டம்ல என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வோல்ட். 1 volt, 12 volt, 10 voltனு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது அங்க சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு it will be fine. பட் இந்த சாப்டர்ல டைமென்ஷன் தெரியணும், யூனிட்ஸ் தெரியணும் அப்படின்னா definitely you should go with MKS unit. ஓகே, MKSனா ஒன்றும் இல்லைப்பா, MK மட்டும் தான் இருப்பாங்க இங்கே. மாஸ்னா ஐ மீன் மீட்டர் இருக்கும், கிலோகிராம் இருக்கும், செகண்ட்ஸ் இருக்கும், ஆம்பியர் இருக்கும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்களோட யூனிட்ஸாக இருக்கும். அது அவ்வளோதான், ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். கிளியரா? ஃபைன். இதே மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இதுலேயே நான் சில குவான்டிட்டிஸ் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் இட் பி யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, நான் சில கொஸ்டின்ஸோட ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணி அதோட MKS யூனிட் என்னன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னு வச்சுக்கோங்கப்பா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இட்ஸ் a vector quantity. ஓகே, B மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் 12th மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி 2 சாப்டர் படிப்போம். அந்த 2 சாப்டர்ல இருக்க எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு B இன்டூ I இன்டூ L. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர் மேல கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? இது ஒரு கண்டக்டர், இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இந்த ரீஜியன்ல, இந்த கண்டக்டர் வழியா கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த கண்டக்டர் வழியா போற கரண்ட்டும் சேர்ந்து எதை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னா இவர் மேல ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இவர் இந்த பக்கமோ மேலேயோ கீழேயோ இப்படி ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் இந்த கண்டக்டர் மூவ் ஆகும். அதுக்கு ரீசன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா இதை பத்தி நம்ம அங்க 12th படிப்போம். இப்போதைக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு BIL. Then what is B? B is equals to force by I into L. இப்போ சொல்லுங்க, force ஓட யூனிட் என்ன? ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோமா force பத்தி? இப்போ நீங்களே சொல்லாமே. force ஓட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை கரண்ட் ஓட யூனிட் ஆம்பியர், L nothing but length ஓட யூனிட் மீட்டர். Now the meter and meter will cancel. So kilogram per second square by ampere is the unit. Okay, so kilogram per ampere into second square is unit for magnetic field. I hope this is clear. For electric field, sir electric field வேணும் என்ன சார் பண்ணோம்? அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. electric field is nothing but force by charge. electric field is force by charge. இங்க யாராவது 12 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? electric field is equals to force by charge. So what is force? Force is kilogram meter per second square. What is charge? Charge is சார்ஜுக்கு ஜெனரலா கூலும் தான்ப்பா. அது எப்போ யூஸ் பண்ணோம்? SI சிஸ்டம்ல யூஸ் பண்ணோம். இது MKS தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்ல. சோ சார்ஜுக்கு என்னது? ஆம்பியர் இன்டு செகண்ட். பிகாஸ் சார்ஜ் பை டைம் இஸ் கரண்ட். கரண்ட் இஸ் சார்ஜ் பை டைமா? அப்ப சார்ஜ் இஸ் கரண்ட் இன்டு டைம். சோ கரண்ட் இன்டு டைம், கரண்ட் ஆம்பியர் டைம் செகண்ட். ஃபைன். சோ இங்க பாருங்க, இங்க செகண்ட் இருக்கு, செகண்ட் ஸ்கொயர் இங்க வந்தா செகண்ட் கியூப். சோ கிலோகிராம் meter per ampere into second cube is MKS unit for electric field. Okay, so this is the way we need to find out MKS unit for any quantity. Sir, physics la irukra நம்ம நீங்க 12th வரைக்கும் படிக்க போற இந்த 160 170 குவாண்டிட்டியோட யாரோட யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுனாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணு. இது உனக்கு நியூமரிக்கலுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மட்டும் கிடையாதுப்பா இது. இதை நீ தெளிவாக பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட நியூமரிக்கல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார்முலாஸ் வந்துகிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும் எல்லாம். ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் மெமரிலாம் கிடையாது, மெமரி பண்ணுற அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் நீ படிக்க போகிற திருப்பியும். கரெக்டாக? ஃபைன். ஸோ இது மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, பார்ப்போம். நான் சம் சால்வ் பண்ணும்போது நிறைய புது குவான்டிட்டிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். டைமென்ஷன் இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே தியரிலாம் இருக்கு பாருங்க, blah 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 blah, இதெல்லாம் தியரி. எனிவேஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கும், அவருக்கு நம்ம டைமென்ஷன் குவான்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
இப்போ சேம் இப்போ எப்படி நம்ம MKS யூனிட் கண்டுபிடிச்சோம்ப்பா அதே மாதிரி டைமென்ஷன் யூனிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இவங்களுக்கு டைமென்ஷன் இருக்குது. சரி, டைமென்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் இங்கே ரெட் கலரில் எழுதுறேன், இல்லை இதில் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர். ஓகே, ஸோ இங்கே டைமென்ஷன் ஃபார் தீஸ் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏன்னா இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டி வராங்கன்னு சொன்னோமா, அதான டெரைவ்டு குவான்டிட்டி. இவங்களோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் சார் எங்கெல்லாம் கிலோகிராம் வருதோ, எங்கெல்லாம் கிராம் வருதோ, எங்கெல்லாம் பவுண்ட் வருதோ, அதாவது எங்கெல்லாம் மாஸ் வராங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கேபிட்டல் M போட போகிறீங்க. அது மாஸை ரெப்ரசன்டேட் பண்ணுது. ஒரு குவான்டிட்டியோட ஃபண்டமெண்டலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைமென்ஷன். ஓகே, அதுக்குள்ளே யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் இருக்காங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அவங்களோட பவர் இருந்தால் பவர் போடுவோம். ஓகே, அவங்க அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் த பவர்ஸ். ஓகே, எனிவேஸ் மாஸுக்கு பதிலாக கேபிட்டல் M. லென்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கேபிட்டல் L ரீப்ளேஸ் பண்ணணும். டைமுக்கு கேபிட்டல் D ரீப்ளேஸ் பண்ணணும், கேபிட்டல் T. ஓகே, கரண்ட்டுக்கு A ரீப்ளேஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சருக்கு K யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் தீட்டா கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது கொஸ்டின் சொல்கிறத பொறுத்து. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதுக்கு N யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் MOLன்னு யூஸ் பண்ணுவோம், மோல் டைமென்ஷன். லூமினஸ் இன்டென்சிட்டி இதுக்கு CDன்னு யூஸ் பண்ணுவோம். இதுதான் இவங்களோட டைமென்ஷன். நீங்கள் இவ படிக்க போகிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸ் யாரோ இவங்க பேரை வச்சு சொல்கிறது தான் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபோர்ஸோட யூனிட் என்னப்பா? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா? இது ஃபோர்ஸோட MKS யூனிட். ஃபோர்ஸோட SI யூனிட் வந்து நியூட்டன். ஃபோர்ஸோட CGS யூனிட் வந்து டைன். அதெல்லாம் ஓகே. டைமென்ஷன்னா என்னன்னா இது MKS யூனிட்டா? MKSல இந்த kg எதை டினோட் பண்ணுது? மாஸ் டினோட் பண்ணுதா? kg இஸ் நதிங் பட் கிலோகிராம். அப்போ இந்த kgக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேபிட்டல் M போடுவீங்க, மாஸோட டைமென்ஷனை போடுவீங்க. நெக்ஸ்ட் மீட்டர். சார் மீட்டர் யாரு? லென்த். அப்போ இந்த மீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணணும்? L போடணும். டினாமினேட்டர்ல யார் இருக்கா? செகண்ட் ஸ்கொயர், which means கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2வா? அதான் இதோட அர்த்தம். டினாமினேட்டர்ல இருக்கவங்க மேலே போனால் we have to use power in terms of minus, right? Negative sign. So second power -2. கிலோகிராம்னா மாஸ், அதனால கேபிட்டல் M. மீட்டர்னா லென்த், அதனால கேபிட்டல் L. செகண்ட் அப்படிங்கிறது டைம், அப்போ கேபிட்டல் T பவர் -2 போட்டு இப்படி ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டிங்கன்னா இது டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். Dimension of force. Okay, இது unit of force in MKS system. இது dimension of force. Clear? Force குள்ள இருக்கிற fundamentals எல்லாம் யாரு, அவங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்றோம், அதான் dimension. Clear? Fine. Okay, இங்க இருக்கவங்க இப்ப dimension பார்க்கலாமா? இவங்களுக்கு for magnetic field. Magnetic field னா கிலோகிராம் ampere power -1 second power -2. கரெக்டா? Is it clear? Fine. கிலோகிராம் கீழ இருக்க ஆம்பியர் மேல போனா ஆம்பியர் பவர் -1, செகண்ட் ஸ்கொயர் மேல போச்சுனா செகண்ட் பவர் -2. ஃபைனா? நெக்ஸ்ட் ஃபார் கிலோகிராம் இஸ் மாஸ், சோ கேபிட்டல் M. ஆம்பியர் கரண்ட் தான், அதோட டைமென்ஷன் A தான், சோ A பவர் -1 இஸ் கரெக்ட். செகண்ட் இஸ் டைம், சோ அப்ப என்ன பண்ணோம்? T பவர் -2 யூஸ் பண்ணணும். சோ M A பவர் -1 T பவர் -2 is dimension for magnetic field. சரி, இதை இன்னும் எக்ஸாக்ட் கரெக்டா எழுதுறது எப்படி எழுதுவாங்கன்னா M கிலோகிராம் இருக்கு, லென்த் இருக்கா, மீட்டர் இருக்கா, மீட்டர் சென்டிமீட்டர் ஃபுட் ஏதாச்சும் இருக்கா? இங்க மீட்டர் கிடையாது, அப்ப லென்த் இல்லைங்கிறதுனால L பவர் 0ன்னு போடுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் இல்லைன்னா அவங்களோட பவர் 0 போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் T டைம் இருக்கு, ஸோ T பவர் -2. அதுக்கடுத்து கரண்ட் இருக்கு, ஸோ ஆம்பியர் பவர் -1. சார் அப்போ மோல் இல்லை, கேண்டிலா இல்லை, அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ரலாக MLT வரணும் உள்ள. ஓகேங்களா, பேசிக் மாஸ் லென்த் டைம் பேசிக்னால அவங்க வரும்போது அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பவர் என்ன ரைஸ் ஆகுதோ அந்த பவர் போடுவோம். அவங்க இல்லை அப்படின்னா அந்த பவருக்கு பதிலாக நம்ம 0வை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள். கிளியர்? வாட் அபவுட் திஸ்? கிலோகிராம் மீட்டர் பர் ஆம்பியர் மேலே போச்சுன்னா ஆம்பியர் பவர் -1, பர் செகண்ட் கியூப் மேலே போச்சுன்னா செகண்ட் பவர் -3. ஸோ கிலோகிராமுக்கு பதிலாக கேபிட்டல் M, மீட்டருக்கு பதிலாக கேபிட்டல் L, கீழே இருக்க ஆம்பியர் மேலே போச்சுன்னா
ampere power minus 1. Second cube மேல போச்சுனா second power minus 3, which means time power minus 3. So in order, ஒருவேளை சார் ஆர்டரா எழுதுங்க சார் அப்படின்னா first time தான் வரணும். So use time value. ml, what happened? Okay, ml t power minus 3 ampere power minus 1. This is dimension for electric field. This is the dimension for magnetic field. Clear ah? Fine. இதே மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு, அவங்களோட டைமென்ஷன்ஸ் தெரியணும். ஸோ இப்போ நான் சொன்னதப்ப இங்கே பேசியிருப்பாங்க டைமென்ஷன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களோட பவரோட ரைஸ் பண்ணி காமிக்கிறது தான். இவங்க டெரைவ்டு குவான்டிட்டி இருக்காங்க, ஃபண்டமெண்டலுக்குமே இது ஒபே பண்ணும். ஓகேங்க, வெறும் லென்த் மட்டும் இருக்குது சார், அவங்க டெரைவ்டு கிடையாது, ஃபண்டமெண்டல் தான். அப்போ லென்த் மட்டும் தான் என்ன போடுவேன், m power 0, l power 1, t power 0 போட போகிறேன். வெறும் லென்த் மட்டும் தான். ஸோ இட் இஸ் காமன் ஃபார் டெரைவ்டு குவான்டிட்டி as well as ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஃபண்டமெண்டல் என்ன இருக்கும், அவங்களோட பவரை நீங்கள் லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணுறது தான். ஓகே, தென் ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமென்ஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு சிம்பிள் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Okay, fine. If A is a physical quantity represented by dimensional formula m power a, l power b, t power c, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஏங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குப்பா, அவங்களோட டைமென்ஷன் m power a, l power b, t power c இருக்கு. அப்போ இந்த ஏபிசிலாம் யாரு, பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சார் இந்த ஏபிசி எல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பவர்ஸ். Clear? Then here m is mass, l is length, t is time. Correct? So அதை தான் அவங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நான் சொன்னது ஃபண்டமெண்டலோட டைமென்ஷன்ஸ். மாஸுக்கு எல், லென்த்துக்கு எல் யூஸ் பண்ணுவோம், மாஸுக்கு எம், லென்த்துக்கு எல், டைம், கரண்ட், ஓகே, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது, இப்போ மோல் கூட பரவாயில்ல, கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறீங்க, படிச்சிருப்பீங்க, டெம்பரேச்சர், கரண்ட், லென்த், மாஸ், டைம் இதெல்லாம் ஓகே. சார் இது என்ன சார் லூமினஸ் இன்டென்சிட்டி? வாட் இஸ் திஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி? லூமினஸ் இன்டென்சிட்டி சொல்லுங்க. ஓகே, லிசன், லூமினஸ் இன்டென்சிட்டினா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல இந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. கிளியர்? இங்கே எவ்வளோ லைட் பிரைட்டாக இருக்குது இல்லை டார்க்காக இருக்குங்கிறத நான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு வந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. How the room or how the thing is brighter or darker. என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப டார்க்காக இருக்கு, இப்போ இதுக்குள்ள இருக்கு, இந்த இதுக்குள்ள ரொம்ப டார்க்காக இருக்கு, இதுக்குள்ள கொஞ்சமாக தான் டார்க்காக இருக்கு. இதை மெஷர் பண்ணணும் இல்லையா, இது எவ்வளோ டார்க், இது எவ்வளோ வெயிட், ஐ மீன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு அப்படிங்கிற அந்த லைட்டோட இன்டென்சிட்டி இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. த யூனிட் இஸ் கேண்டிலா, சிடின்னு யூஸ் பண்ணுவோம். சார் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அது என்னன்னா கேண்டிலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கேண்டிலா அப்படிங்கிறது ஒரு கேண்டிலோட ஒரு கேண்டில் கொடுக்குற வெளிச்சம். இப்போ இந்த ரூம் கம்ப்ளீட்டாக டார்க்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ரூம் கம்ப்ளீட்டாக டார்க், நீங்கள் அப்படி நினச்சி கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, கிளியர்? இந்த ரூம் கம்ப்ளீட்டாக டார்க். இப்போ இதில் நான் ஒரு கேண்டிலை மட்டும் பொருத்தி வைக்கிறேன், அப்போ இந்த ரூமில் எவ்வளோ வெளிச்சம் வரும், அப்ராக்சிமேட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன் கேண்டிலா. இப்போ இந்த ரூமுக்கு என்னோட அசம்ஷன் படி இதே வெளிச்சத்தை இந்த டார்க் ரூமில் கொண்டு வரணும்னா மினிமம் 300-400 கேண்டில்ஸ் தேவைப்படும். அப்போ இந்த வெளிச்சத்தோட அளவு 300 or 400 கேண்டிலா. கிளியர்? இது புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஆக்சுவலாக கேண்டிலானா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான். தென் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதான் எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஐ மீன் எக்ஸ்ட்ரா சில ஃபிசிக்கல் குவான்டிட்டி அவங்களோட டைமென்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? ஏதாவது குவான்டிட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஐ மீன் அவங்க யாரெல்லாம் உள்ளே வராங்க அவங்களோட யூனிட்ஸ் என்னங்கிறத நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். மேபி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ டெம்பரேச்சர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தெர்மல் கண்டக்டிவிட்டி இதோட சைன் ஜென்ரலாக கே யூஸ் பண்ணுவோம். கே தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு சாப்டர் இருக்குப்பா, அந்த சாப்டரில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, சரி, இப்போ அதில் இருக்க ஒரு ஃபார்முலா தான் இதை கண்டுபிடிக்க எனக்கு யூஸ் ஆக போகுது. சரி, எந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹீட். ஓகே,
heat flowing from one point to another point of a conductor. For example, if this is a conductor, okay, or rod nu vechukonga, this is a conductor, so this is point 1, this is point 2. So from point 1 to point 2 heat flow ஆகுது, இங்க இருந்து heat flow ஆகுது. அப்பனா இது high temperature, இது low temperature. heat எப்படிப்பா flow ஆகும்? from high temperature body to low temperature body தான் heat வந்து flow ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே heat flow ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, சார் இவர் எந்த ரேட்டில் ஹீட்டை ஃப்ளோ பண்ணுவாருங்கிற கேரக்டருக்கு பேர் தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல். கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் த மெட்டீரியல் நேச்சர். சார் பிளாஸ்டிக்காக இருந்தால் அவரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு, ஸ்டீலாக இருந்தால் அவரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். சரி, இவரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் K. கரெக்டா? இந்த பாயிண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் T1, இந்த பாயிண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் T2. நவ் த ரிலேஷன். அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு வேளை D ன்னு வச்சுக்கோங்க. நவ் த ரிலேஷன் flow of heat from point 1 to point 2 is equals to thermal conductivity of the material into area of the cross section. சார் இந்த ராடுக்கு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குமா? இவருக்கு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குமா? அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், then the change in temperature. சார் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன? அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கு டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நான் இப்போ இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, எனிவேஸ் நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் மறுபடியும் படிப்போம். இதுதான் ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு. எனிவேஸ் ஃபைன். ஸோ இப்போ இவர் தான் உங்களுக்கு தேவைப்படுறாரு. யார் தேவையோ அவங்கள லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. தட் K is equals to Q times D heat into distance divide by A into del T. சார் இந்த டேர்ம் அப்படி இங்கே வந்துச்சுன்னா டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, Qனா ஹீட் அப்படின்னா, ஓகே, ஹியர் Q is nothing but heat. சார் ஹீட்டோட யூனிட்டும் ஒர்க் டன்னோட யூனிட்டும் சேம். நான் சொல்றது ரெண்டும் சேம் குவான்டிட்டி கிடையாது, யூனிட் வைஸ் சேம். யூனிட் வைஸ் சேம், கீப் இட் இன் மைண்ட். இவருக்கும் ஜூல் தான், இவருக்கும் ஜூல் தான், இல்லாட்டி இவருக்கும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒர்க் டன்னாலும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒர்க் டன், எனர்ஜி, டார்க் எல்லாம் ஒரே யூனிட் சொன்னேன் இல்லையா? அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட்டுக்கும் சேம் யூனிட் தான். ஓகே, ஸோ இப்போ யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார் Qக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபார் டிஸ்டன்ஸ் இட் இஸ் மீட்டர் டிவைட் பை ஏரியா. ஏரியானா என்னது? மீட்டர் ஸ்கொயர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சார் செல்சியஸோ கெல்வினோ வரப்போகுது. For MKS we have to use Kelvin. Okay, so Kelvin. Now meter square will cancel. Okay, so kilogram meter divided by second square into Kelvin. Second square into Kelvin. So this is what unit for thermal conductivity. Or sir dimension சொல்லுங்க sir. For kilogram capital M, for meter capital L. அவரோட பவர் 1 தான், கிலோகிராம் பவர் 1 தான், டைமோட பவர் 2, பட் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ when comes to numerator it is time power -2. then கெல்வினும் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ மேலே வந்தா கெல்வின் பவர் -1. ஸோ ml t power -2 k power -1 is dimension for thermal conductivity. Clear? I hope this is clear guys. Okay, fine. அதை காப்பி பண்ணிடுங்க. Fine. Next, any other physical quantity உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ப்ரெஷருக்கு பார்த்தோம் இல்லையா? ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேம் குவான்டிட்டி தான்ப்பா. ஸ்ட்ரெஸ், தென் யங்ஸ் மாடுலஸ் இல்லைனா எலாஸ்டிசிட்டி. சார் இதெல்லாம் புதுசாக இருக்கலாம், பட் இதெல்லாம் நம்ம எப்போ படிக்க போகிறோம்? இதே 11th ஃபர்தர் சாப்டர்ஸில் இதை பற்றிலாம் படிக்க போகிறோம். ஓகேவா? எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். எலாஸ்டிசிட்டி. சரி, இவங்க எல்லாத்துக்குமே சேம் யூனிட்ஸ். இவங்களுக்கெல்லாம் சேம் யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சேம் யூனிட். சரி, அப்படி என்ன சார் யூனிட்? ப்ரெஷருக்கு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை ஏரியா இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் will cancel. ஸோ கிலோகிராம்
meter power minus 1 second power minus 2 is unit for pressure, for stress, Young's modulus, modulus of elasticity, modulus of rigidity, bulk modulus, இவங்க எல்லாத்துக்குமே இதே யூனிட்ஸ் தான். ஓகேவா? I hope this is clear guys. Okay, elasticity மூணு டைப் ஆஃப் elasticity இருக்குப்பா. Young's modulus, bulk modulus, modulus of rigidity. Okay, so elasticity there are three types of elasticity. One is Young's modulus. So அதோட quantity பேர் வந்து capital Y. Then bulk modulus. அதுக்கு capital B. Okay, then modulus of rigidity. Okay, modulus of rigidity or sometimes NEET இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. So இவங்க எல்லாத்துக்குமே இதே யூனிட் தான், kilogram per meter second square or kilogram meter per minus 1 second power minus 2. Clear? So next, okay, let me solve some problems guys. Okay, problem தெரியுதா? Fine. The unit of thermal conductivity இப்பதான் பார்த்தோம், unit of thermal conductivity, but இவங்க வந்து MKS லே சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி இப்படி கூட சில டைம் சம்ஸ் வரும். thermal conductivity னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு சொன்னேன்? thermal conductivity is equals to, or you can go with the normal formula. Okay, I mean ஃபர்ஸ்ட்ல இருந்தே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, so thermal conductivity னு வந்தா உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரும் உடனே? heat is equals to thermal conductivity into area of cross section into change in temperature or theta. Theta is nothing but temperature. Sometimes we are using theta, sometimes we are using Kelvin. Okay, so அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. Okay, so the change in temperature divided by the distance. So K is equals to Q into D divided by A times del T. Okay, so thermal conductivity is equals to Q into D divided by area of cross section into change in temperature. Sir, Q na enna sonna? Heat, work done, torque, energy, இதெல்லாம் என்ன யூனிட்? MKS ல it is kilogram meter square per second square. Okay, so kilogram meter square per second square ங்கிறது எனர்ஜிக்கும் அதான், work doneக்கும் அதான், torqueக்கும் அதான், heatக்கும் அதான். But 1 kilogram meter square per second square is nothing but 1 joule. Okay, joule ங்கிறது SI system, இவங்க MKS system. ரெண்டு பேத்தோட மேக்னிடியூடும் சேமா இருக்கும்பா. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, SI சிஸ்டமோட யூனிட்டும் MKSம் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட்ல எக்ஸாக்டா சேமா இருக்கும். ஓகே, சேம்னா அதோட மேக்னிடியூட் சேம், பேர் வித்தியாசமா இருக்கும். இதை கண்டுபிடிச்சது ஜூல், அதனால அவரை பெருமை பண்றதுக்காக அவரோட பேரை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் இவர் எக்ஸாக்டா MKS தான். ஓகேவா? சரி, ஜூல். இப்போ இதுல ஜூல் தான் வரணும், ஏன்னா இங்க பாருங்க ஆப்ஷன் வாஸ் இன் ஜூல். சார் டபிள்யூனா வாட், பவருக்கு யூஸ் பண்றது, இது ஜூல். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆப்ஷன் இல்லையா? சரி, எதுன்னு பார்த்துருவோம். ஃபார் ஹீட், ஹீட்டுக்கு என்ன பண்ணணும்? ஜூல். ஃபார் டிஸ்டன்ஸ் இட் இஸ் மீட்டர். ஃபார் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் Kelvin. Now meter square will cancel. So joule meter power minus 1 Kelvin power minus 1. இது என்னது? யூனிட் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி. சார் இது டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் நான் ஃபர்ஸ்ட் போட்டேன், ஞாபகம் இருக்கா? அதான் டைமென்ஷன். ஜூலுக்கு பதிலா என்ன போட்டிருப்பேன்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் பண்ணி மீட்டர்லாம் கேன்சல் ஆயிருக்கும். அதுதான் டைமென்ஷன். இது யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ல கேட்குறாங்க. ஸோ ஜூல் மீட்டர் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1 meter power minus 1 Kelvin power minus 1. Clear? Option B is correct. Fine. சரி, இங்க நான் வாட் பார்த்தோம் இல்லையா, அதுக்காக இதே இடத்துல உங்களுக்கு பவரையும் நான் டீச் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி சம் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால வாட்னா என்னன்னு பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவர். பவர் அப்படின்னா என்னன்னா ஒர்க் டன் பை டைம் பா. ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன்னா என்ன அர்த்தம்? ஜூல். எஸ்ஐல சொன்னா ஜூல், MKS ல சொன்னீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர். ஃபார் டைம் இட் இஸ் செகண்ட். ஸோ 1 joule per second is generally 1 watt. 1 joule per second is equals to
1 watt. Clear? Okay, so 1 joule per second na அது 1 watt னு சொல்லுவோம் பவருக்கு கன்வர்ட் பண்ணும்போது. ஃபைன். சரி, இப்போ இதோட டைமென்ஷன் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஏன்னா பவர்னா என்ன, work done by time சொல்லிட்டேனா, டைமென்ஷனை கண்டுபிடிங்க. work done ஓட யூனிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, டைம் ஓட யூனிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, யாரெல்லாம் கேன்சல் ஆகுறாங்களோ மீதி இருக்கவங்களுக்கு டைமென்ஷனை அப்ளை பண்ணுங்க. ஃபார் கிலோகிராம் வந்தா கேபிட்டல் எம், மீட்டர் வந்தா எல். ஓகே, அது போட்டு பவரோட டைமென்ஷனை கண்டுபிடிச்சிடுறீங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ அதோட ஆன்சர் வருது. ஃபைன். Now, the dimensions of a physical quantity are given by m power a, l power b, blah 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 blah. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. Then the physical quantity will be, actually இந்த கொஸ்டின் என்ன கேட்க வராங்கன்னா, கீழே கொடுத்துருக்கிறதுல யாருப்பா கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் கேட்க வராங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக. சரி, வெலாசிட்டி. சார் வெலாசிட்டினா என்ன சார் சொன்னேன்? வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கனா. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? மீட்டர், டைம் டேக்கன்னா செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட் தானே வெலாசிட்டி. சரி, இவரோட டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் இங்க m இருக்காப்பா, கிலோகிராம் இருக்கா, மாஸ் இருக்கா? there is no mass, so m power 0. length இருக்கா, மீட்டர் இருக்கா? yes, மீட்டர் பவர் 1. டைம் இருக்கா? yes, செகண்ட் இருக்கு இல்லையா? so கீழ இருக்க செகண்ட் மேல போச்சுனா t பவர் -1. இப்படி தான் இருக்கணும் டைமென்ஷன். அப்படி இருக்கா பாருங்க. m பவர் a. சார் a 0வா இருக்கணும் சார். இங்க a க்கு 1 இருக்கா? அப்ப கண்டிப்பா இது தப்பு. m பவர் a. சார் மாஸ் இங்க கிடையாது வெலாசிட்டில. a ஓட வேல்யூ 0வா இருந்திருக்கணும். ஆனா இங்க a ஓட வேல்யூ 1 ன்னு சொல்றாங்க. இட்ஸ் ராங். then what is acceleration? சார் acceleration என்னன்னு சொன்னேன்? velocity by time taken. for velocity it is meter per second, for time it is second. so இந்த செகண்ட் கீழ வந்து மல்டிப்ளை பண்ணா மீட்டர் per second square. for meter இப்போ டைமென்ஷன் போடுவோம். m இருக்கா, மாஸ் இருக்கா? is there any mass? no, so mass power 0. length, yes, length power 1. denominatorல இருக்க செகண்ட் மேல போச்சுனா செகண்ட் பவர் -2, which means t power -2. so a க்கு வந்து 0 வரணும், b க்கு வந்து 1 வரணும், c க்கு வந்து -2 வரணும். ஓகே, a க்கு வந்து 0 வந்திருக்கணும், ஆனா a க்கு 1 வருதா? so this is also wrong. then force. ஃபோர்ஸ்னா என்னப்பா? ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். இட் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அவரோட யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், which means for kilogram it is m, for meter it is l. செகண்ட் ஸ்கொயர் மேல போச்சுனா t பவர் -2. so m பவர் 1, l பவர் 1, t பவர் -2. a க்கு பதிலா 1 வரணும், b க்கு பதிலா 1 வரணும், c க்கு பதிலா -2. a க்கு பதிலா 1 வந்திருக்கணும், ஆனா a க்கு பதிலா 0 வருது. அப்ப இவங்க என்னது? definitely wrong. obviously the third one is correct. சரி, கரெக்டான்னு பார்த்துக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ப்ரெஷர். ப்ரெஷரோட யூனிட் என்ன? இப்போ தானே பார்த்தோம். ப்ரெஷரோட யூனிட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டர் இருக்கு மீட்டர் ஸ்கொயர், மேலே இருக்க மீட்டர் ஸ்கொயர், மீட்டரோட கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் இன்டூ செகண்ட் ஸ்கொயர். ஸோ டைமென்ஷனுக்கு போகும்போது ஃபார் கிலோகிராம் it is capital M, மீட்டர் மேல போச்சுனா L power -1, செகண்ட் ஸ்கொயர் மேல போச்சுனா T power -2. so M power 1, L power -1, T power -2, which means A power 1, A is 1, B is -1, C is -2. obviously the third one is correct. The fourth one is correct. so this is correct. so அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கு. is it clear? Fourth option is correct. fine. ஓகே, நான் போட வேண்டிய சொல்யூஷன் இங்கே. எனிவேஸ் நான் அங்கேயே மோஸ்ட்லி சொல்யூஷன் அதே இடத்துல சால்வ் பண்ணிடுவோம்ப்பா. எனிவேஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தென் ஃபைண்ட் த டைமென்ஷன் ஃபார்முலா blah 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 அதெல்லாம் போட்டாங்க. எனிவேஸ் நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, வாட் இஸ் த யூனிட் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? சார் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலனாலும் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் இல்லை? சரி, இதுல இருந்தே கண்டுபிடிப்போமா? இங்க என்ன சொல்றாங்க? force is equals to charge into velocity into magnetic field. F is equals to QVB. இதுக்கு பேரு லாரன்ஸ் ஃபோர்ஸ். magnetic effect of electric currentல இத பத்தி படிப்போம். ஓகே, இப்போ இத ஞாபகம் வச்சுக்கோ. F equals to QVB. உனக்கு யார் வேணும்? B தான் தேவைப்படுது. so the B is equals to force by charge into velocity. what is force? sir unit என்ன? kilogram meter per second square is unit for force. for charge
நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் சார்ஜுக்கு என்ன போடக்கூடாது, கூலும் போடாதீங்க. ஒருவேளை ஆப்ஷனில் கூலும் இருந்தால் கண்டிப்பாக போகலாம்ப்பா. ஆப்ஷனில் கூலும் தான் வருது சார், சார்ஜுக்கு கூலுமே போடு, சில டைம் அதுவும் வரும். ஓகே, பட் இங்க ஆம்பியர் இருக்கு இல்லையா, அப்போ we have to convert charge in terms of MKS system. ஓகே, so சார்ஜுக்கு பதிலா நீங்க என்ன போடணும், ஆம்பியர் into second, because charge by time is current, so charge is current into time, ampere into second. Then velocity, velocity na meter per second. Clear? So second will cancel, அவ்வளவுதான். Then the numerator meter and numerator meter also cancel, right? இப்போ யார் இருக்கா, கிலோகிராம் per ampere second square, so கிலோகிராம் per ampere second square, which means kilogram na mass, so capital M, there is no length, so L power 0, time power -2, ஏன்னா denominator இருக்க second square மேல போச்சுன்னா power minus, ampere power -1. So this is what dimension of magnetic field. Sir யார் சார் கரெக்டா இருக்கா, M L power 0, சார் மூணு பேருக்குமே L power 0 தான் வராங்க. ஓகே ஃபைன், T power -2, A power -1, so the second one is correct. Correcta? The second option is correct. Fine, is that clear guys? இது புரிஞ்சுதா? Fine. Okay, again solution அங்க போட்டுருக்க வேண்டியது, anyways நான் போட்டேன். Okay, second one. Then dimensional formula. Okay, actually இது வந்து application of dimensional formula. சார் ஒரு ஈக்குவேஷனோட dimensional formula என்னதான் நமக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கா இல்ல தப்பா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இந்த dimensional formula நமக்கு யூஸ் ஆகும். Okay, it will helps to find out whether the equation is dimensionally correct or not. That is first application. Next, we can derive a new quantity with the help of dimensional formula. Sir புதுசா ஒரு quantity நீ derive பண்ணனும் அப்படினா definitely you have to go with dimensional formula. If the equation is dimensionally correct, அப்பதான் அந்த equation கரெக்ட்டா இருக்க முடியும். Clear? நியூமெரிக்கலாவும் கரெக்ட்டா இருக்கணும்பா. சில physical quantity நியூமெரிக்கலாவும் கரெக்ட்டா இருக்கணும், அதையும் செக் பண்ணனும். பட் நியூமெரிக்கலா அது கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனும்னா we have to go with laboratory. Without laboratory we can't able to find whether it is correct or not with numerical. But dimensionally கண்டுபிடிக்கிறதுக்கு தியரி, ஒரு பென்னும் ஒரு பேப்பரும் இருந்தா போதும், டைமென்ஷனலா அது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க இப்போ டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஃபார்முலாப்பா, இது எந்த சாப்டர்ல வேணா வரும், அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இது. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கூட வரலாம். ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது, D2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த மாதிரி வரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வரும், லாஸ் ஆஃப் மோஷன்ல வரும். ஒரு கார்ட் வந்து ஸ்வைன் ஆக்சிலரேட் ஆகி போயிட்டு இருக்கு, அதுல ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு, அப்போ அதோட டைம் பீரியட் இன்வால்வ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், டைம் பீரியட் அந்த ரெண்டு சாப்டர்ல அது நிறைய வரும். எக்ஸாக்ட்லி இன் ஆசிலேஷன்ஸ். ஓகே, when compared to waves. Fine. So இதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க. Time period of simple pendulum is 2 pi into root over length of the pendulum, I mean active length actually, anyways, length of the pendulum divided by acceleration due to the gravity at particular point. Sir, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டைமென்ஷனலி கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற டைமென்ஷனும் ரைட் சைடுல இருக்கிற டைமென்ஷனும் கரெக்டா அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது யூசுவலா, டைமென்ஷன் அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இதை கிரியேட் பண்றதுக்கும், இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்றதுக்கும் அதே டைமென்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் ஆயிருந்திருக்கும். சரி, இது எப்படி செக் பண்ணணும்னு பாருங்க. ரூட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ளிகேட்டர் ரீசால்வ் பண்றதுக்காக ஐ அம் கோயிங் டு டேக் ஸ்கொயர் ஆன் த போத் சைடு. சார் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன், பண்ண என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து t ஸ்கொயரா மாறும். இது 4 into pi ஸ்கொயர், இங்க L divided by G. சார் 4 into pi ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்டா இல்லையா சார்? இஸ் தட் கான்ஸ்டன்ட்? இது கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி நம்பருக்கு நோ யூனிட்டும் கிடையாது, நோ டைமென்ஷனும் கிடையாது. சார் நம்பர்ஸ்க்கு நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன், கீப் இட் இன் மைண்ட். சார் 1000 அதுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. 1000 இஸ் a number, it is a quantity, it is a magnitude. அது ஒரு நம்பர் தான், மேக்னிடியூட் தானே தவிர அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ 4 pi ஸ்கொயருக்கு நோ யூனிட் நோ டைமென்ஷன். அப்போ யார் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும், இந்த டி ஸ்கொயரை எல் பை ஜி பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். சார் எல் பை ஜினா என்ன சார், யூனிட் போடுங்க. எல் இஸ் லென்த்னா மீட்டர், பை கிராவிட்டி. சார் கிராவிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன், ஞாபகம் வச்சுக்கோ. நார்மலா ஒரு வெஹிக்கிள் ஆக்சலரேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் யாராவது தள்ளலாம், இன்ஜின் இருக்கலாம்,
இதான காரணமா இருக்க முடியும். இந்த ஆக்சலரேஷன் எர்த் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, நம்மளை இழுக்கிறது எர்த், அவ்வளவுதான். எர்த் கொடுக்குற ஆக்சலரேஷன் அது கான்ஸ்டன்டா இருக்கிறதுனா நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், புதுசா ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம், அவ்வளவுதான் டிஃபரெண்டே தவிர திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஒரு வண்டியில் இருக்கிற இன்ஜின் எப்படி அந்த வண்டியை ஆக்சலரேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எர்த் நம்மளை ஆக்சலரேட் பண்ணுது டுவர்ட்ஸ் த எர்த், which is nothing but acceleration. So g is nothing but acceleration, keep it in mind. So what is acceleration unit? Meter per second square. Now meter will cancel, second square மேல போச்சுனா it is second square. Sir left side யாரு? Time square. Time square na second square தானே. So equation symbolக்கு left sideல இருக்கவங்களும் right sideல இருக்கவங்களும் கரெக்டா இருக்காங்க அப்படின்னா this equation is dimensionally correct. Okay, இப்போ நியூமரிக்கலி இவர் கரெக்டா இல்லையான்னு தெரியறதுக்கு இந்த 4 ஸ்கொயர் தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்ட், இவர் வந்தாதான் நியூமரிக்கலி கரெக்ட். இப்போ இந்த 4 ஸ்கொயரை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க லெபார்டரியில போய் ஒரு பெண்டுலம் ஆசிலேட் பண்ணி கால்குலேஷன் எடுத்து ஐட்ரேஷன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியும். ஓகே, நியூமரிக்கலி செக் பண்றதுக்கு we have to go with laboratory for any kind of physical quantity, but dimensionally we can simply solve by the paper itself. Is that clear? Fine. சரி, dimensional formulas. Again same dimensional formula. இப்போ நம்ம பார்த்ததான் dimensional analysis வரணும், அங்க dimensional formulas வந்துச்சு. Anyways, dimensional analysis இப்போ நான் சொன்னேன் இல்லையா, check dimensionally consistency of equations. ஒரு ஈக்குவேஷன் dimensionally கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த dimensional analysis யூஸ் ஆகுதுப்பா. அடுத்து deduce relation among physical quantities. Okay, so இது ரெண்டா யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, convert a physical quantity from one system of unit to another system of unit. சார் இதை யூஸ் பண்றதுக்கு dimensional analysis தேவை கிடையாது, பட் இவங்க ஜென்ரலா புக்ல இப்படிலாம் வரும், அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் வேற ஒரு சூப்பர் மெத்தட் சொல்லி தரேன் இதுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்குள்ள போக வேண்டாம், அது இல்லாமலே அதை நம்ம சால்வ் பண்ண முடியும், நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே, சரி, இது ரெண்டு பார்த்துடலாம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, இது என்னன்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, பட் இட்ஸ் நாட் ஹீட் கிடையாது, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஜென்ரலா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மேக்னிடியூட் எழுதணும், அது கூட யூனிட் எழுதணும். ஓகே, திஸ் இஸ் பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் ஹவு டு ரைட் அ பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இப்படி தான் எழுதணும், அது என்ன மேக்னிடியூட், அது என்ன யூனிட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, என்னோட வெயிட். ஓகே, ஸோ வெயிட் இஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. இது என்னோட வெயிட் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு சொல்லணும். இப்போ 65 கிலோகிராமா, ஸோ 65 கிலோகிராம் கிடையாது, கேஜி வெயிட். Here kg weight is nothing but unit of this fundamental quantity, Here this 65 is nothing but numerical number, magnitude. சார் வெயிட் எல்லா நம்பர்ல இருக்கு, அது என்ன யூனிட்ல இருக்குங்கிறத எழுதுறோம். எந்த பிசிக்கல் குவான்டிட்டி இப்படி தான். லென்த் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் மெஷர் பண்றீங்க, அது 10.5 சென்டிமீட்டர்னு போறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க 10.5 இஸ் நத்திங் பட் நியூமரிக்கல் மேக்னிடியூட், எவ்வளவு சார் இருக்குங்கிறது, அது என்ன யூனிட்ல இருக்குங்கிறது இது. ஓகே, ஸோ எந்த பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம எப்படி எழுதுவோம், அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ஓட நோட்டேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்னிடியூட் ஆஃப் தி பிசிக்கல் குவான்டிட்டி, அப்புறம் அதோட யூனிட். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க. N1 U1ங்கிறது one type of physical, one type of unit. இது இன்னொரு டைப் ஆஃப் யூனிட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கோ இல்ல இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கோ கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? பட் டோன்ட் யூஸ் திஸ் மெத்தட். ஐ வில் கிவ் யூ சம் அதர் டெக்னிக்ஸ். ஓகே, listen. இப்போ அவங்க சொன்ன அதே மெத்தட் இப்போ நான் வேற மெத்தட்ல சொல்லி தரேன், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 75 கிலோமீட்டர் per maybe second square னு வச்சுக்கோங்க. ஓகே, 75 கிலோமீட்டர் per second square. சார் இதை நான் கன்வெர்ட் பண்ணணும், எந்த யூனிட்ல சார் கன்வெர்ட் பண்ணணும்னா மேபி சென்டிமீட்டர் பர் சேம் செகண்ட் ஸ்கொயர்ல கன்வெர்ட் பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் அதுல கன்வெர்ட் பண்ண சொல்றேன், இந்த யூனிட்ல இருந்து இந்த யூனிட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த சிம்பிள் எதை சொல்லுது, லெஃப்ட் சைடில் இருக்கவங்களும் ரைட் சைடில் இருக்கவங்களும் சேம்னு தானே சொல்லுது. இப்போ சேமா இது அப்படி இருக்கா, இப்போ சேமா இருக்காப்பா. லெஃப்ட் சைடு we have 75, what about right side 75 இல்ல, அப்ப நான் என்ன பண்ணனும், I have to substitute 75. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்க 75 ரைட் சைடுல இருக்க 75 சேம், கரெக்ட்டா? நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல we had kilometer, in right side we have centimeter. Sir, is that centimeter kilometer are same? Kilometer centimeter same ah? Same apa? No, right?
இங்க பாருங்க 1 kilometer அப்படின்னா 10 to the power 3 meter. கரெக்டா? So 10 to the power 3 into, sir மீட்டர்னா எவ்வளோ சார்? 1 meter is nothing but 10 to the power 2 centimeter. 1 meterனா 10 to the power 2 centimeter. சார் இங்க மீட்டர் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும்? மீட்டருக்கு பதிலா 10 to the power 2 centimeter, which means 1 kilometer is equals to 10 to the power 5 centimeter. Correct? சார் இங்க 1 kilometer, இங்க கிலோமீட்டர் இருக்கு, ஆனா இங்க சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப அது பக்கத்துல நான் யார போட்டா this 1 kilometer will balance with the centimeter. பக்கத்துல யார் சார் போடணும்? சென்டிமீட்டர் பக்கத்துல 10 power 5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So substitute 10 to the power 5. Now 10 to the power 5 centimeter is equals to kilometer. சார் இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சா? comes to the denominator. So denominatorல second square, இங்கேயும் second square, it is already balanced. So 75 into 10 to the power, oh sorry, not 10 to the power, அங்க தான் 10 to the power, 75 kilometer per second square is equals to 75 into 10 to the power 5 centimeter by second square. It's very very simple. In the method use பண்ணுங்க. Any type of quantity from any system to any system we can easily change. Clear? Sir, இது ரொம்ப பேசிக் சார். இந்த சிம்பிள் என்ன நமக்கு சொல்லுது? லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சேம், அவ்வளவுதானே? சேமா இல்ல, சேம் பண்ணு, முடிஞ்சது. கிளியர் காய்ஸ்? இது புரிஞ்சுதா? வெரி சிம்பிளான டெக்னிக். ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் நிறைய இது அப்படி தான், நம்ம அப்படியே புக்கில் இருக்க அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணோம் அப்படியே படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேவா? அது என்ன பண்ணுது அது வேற மாதிரி கூட நம்ம பண்ணலாம், கரெக்டாக இருந்தால் போதும். கிளியர்? இந்த ஐடியா பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கப்பா. ஓகே, great. Then I will give you some other examples. Okay, வேற ஏதாவது யூனிட்? ஓகே, டென்சிட்டியில் பார்க்கலாமா? ஓகே, டென்சிட்டி ஆஃப் எ லிக்விட், ஏதோ ஒரு அன்னோன் லிக்விட், அந்த லிக்விடோட டென்சிட்டி இஸ் 750 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஏதோ ஒரு லிக்விடோட டென்சிட்டி 750 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, this is how much gram per centimeter cube கேட்குறேன். எவ்வளோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுங்கப்பா இதை அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பேலன்ஸ் பண்ணு. லெஃப்ட் சைடு we have 750, ரைட் சைடு we don't have 750. இப்போ 750 பேலன்ஸ்ட். இது கிலோகிராம், இது கிராம். சார் ரெண்டும் சேமா? இஸ் கிலோகிராம் அண்ட் கிராம் இஸ் சேம்? நோ. அப்போ என்ன பண்ணணும்? கிலோகிராமுக்கு இங்கே கிராமுக்கு முன்னாடி கே இருக்கு இல்லையா? கேனா 10 power 3. நீங்கள் என்ன பண்ணணும்? You just multiply with 10 power 3. Now 10 to the power 3 gram is nothing but kilogram. Balance ஆயிடுச்சா? In denominator, okay, இதுவும் சென்டிமீட்டர் கியூப், இதுவும் சென்டிமீட்டர் கியூப். I can change ரெண்டும், இது ஈஸியாக போன மாதிரி ஆகிடும். ஸோ நான் மீட்டர் கியூப் போட்டுக்கிறேன் டினாமினேட்டரில். ஓகே, if denominator is meter cube, but இங்கே denominator சென்டிமீட்டர் கியூப். ரெண்டும் சேமா டினாமினேட்டரில்? சேம் கிடையாது. ஜஸ்ட் என்ன நம்பர் வரணும்? சார் மீட்டர் பவர் 3. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power 2 சென்டிமீட்டரா? கரெக்ட் தானே? சார் இந்த மீட்டர் கியூப்னா மீட்டர் பவர் 3ன்னு சொல்லலாமா? சென்டிமீட்டர் கியூப்னா சேம், சென்டிமீட்டர் பவர் 3, அதானே அதோட பவர் 3. இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள யார் வரணும்? சென்டிமீட்டருக்கு முன்னாடி 10 power 2 வரணும். கரெக்டா? ஸோ ஃபார் சென்டிமீட்டர் I can use 10 power 2. That's all. 10 to the power 2 whole power 3. Now 750 into 10 to the power 3 divided by 10 power 2 power 3 is 10 power 6. So 10 power 6, இப்போ இது gram per centimeter cube க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. So 10 power 3, 10 power 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 10 power 3. There will be one zero also. Denominator 10 power 3. So denominator 10 power 3 மேல போச்சுனா 10 power minus 3. So 750 into 10 to the power minus 3 gram per centimeter cube is nothing but 750 kilogram per meter cube. That's all. It's very simple, right guys? Is that simple? Yeah, இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுங்க, which suits perfectly. Okay, fine.
நான் ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு நியூட்டன் அப்படின்னா, ஏன்னா இது நீங்கள் எஸ்ஐ சிஸ்டமில் வரும்போது இந்த அளவுக்கு பேசிக்ஸ் போகாமல் மேலேயே சம்ம சால்வ் பண்ணுறதுக்காக 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10 to the power 5 dynes. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 நியூட்டன் இஸ் 10 to the power 5 dynes. சார் நியூட்டனுங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். இது எதில் இருக்குது? எஸ்ஐ சிஸ்டமில் இருக்குது. எஸ்ஐ சிஸ்டமும் எம்கே சிஸ்டமும் ஒன்று தான் இல்லையா? ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் இருக்கனால ஒரு நியூட்டன்னா ஃபோர்ஸோட யூனிட் இது என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ், ரைட்? ஃபோர்ஸ் தானே. ஃபோர்ஸோட யூனிட் இன் எஸ்ஐ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சார் நியூட்டன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power 5. டைன்னா யாருப்பா? சிஜிஎஸ் சிஸ்டம். ஃபோர்ஸுக்கு சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிராம் சென்டிமீட்டர் per second square. Instead of kilogram, gram use பண்ணணும். மீட்டருக்கு பதிலா சென்டிமீட்டர், செகண்டுக்கு செகண்ட். Okay, so this is what. Then about energy, 1 joule அப்படின்னா 4.2, it's not 1 joule. 1 minute. 1 calorie is equals to 4.2 joules. இந்த values ஞாபகம் வச்சுக்கோங்க. Next 1 joule is equals to 10 to the power 7 ergons. Okay, jouleங்கிறது work done, heat, energy அவங்களோட யூனிட் in SI. Okay, ergonங்கிறது same work done, heat அவங்களோட யூனிட் in CGS system. CGSல ergon சொல்லுவோம், SI சிஸ்டம்ல ஜூல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கலோரிங்கிறது சிஜிஎஸும் கிடையாது, எர்கானும் கிடையாது. கலோரி மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் ஹீட். ஓகே, ஒர்க் டனுக்கு நம்ம ஜூல் எர்கான்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஒர்க் டனுக்கும் எனர்ஜிக்கும். ஹீட்டுக்கு மோஸ்ட்லி கலோரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். ஸோ இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்னது தான் 500 டைன் இன்டூ நியூட்டன் டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நமக்கு வேல்யூ தெரியுங்கிறதுனா டேரெக்டாக போயிடலாம், இல்லை தான் நான் டைமென்ஷனை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, எனிவேஸ் 500 டைன் இன்டூ நியூட்டன் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 10 to the power 5 டைன்ஸுக்கு ஈக்குவலா? 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power 5 டைன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு 500 டைன்ஸ் இன்டூ நியூட்டன் கேட்குறாங்க. அப்போது 1 டைன் is equals to, சார் எனக்கு இங்கே 10 power 5 வேணாம் சார், எனக்கு இங்கே 1 தான் வேணும். அப்போ இந்த 10 power 5 இங்கே வந்து டிவைட் பண்ணுமா? ஸோ 1 divided by 10 to the power 5 newtons. 1 dyne is equals to 1 divided by 10 to the power 5. சார் இங்கே இருக்கிற வரை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன், அப்போ தான் இந்த இடம் எனக்கு 1 மாறும். இங்கே 1 by 10 power 5 மேலே போச்சுன்னா 10 power minus 5. ஸோ 10 to the power minus 5 newtons is equals to 1 dyne. இவங்க என்ன கேட்குறாங்க? 500 டைன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 500 டைன் அப்படின்னா for 1 dyne is 10 power minus 5. What about 500? For 500 is 500 into 1 divided by 10 to the power 5. Okay, so 0 cancel பண்ணீங்கன்னா இங்கே term என்ன ஆகும்? 10 power 3 ஆகும். Okay, so 5 into 10 to the power minus 3 newtons is equals to 500 dynes. கிளியர்? சரி சார், டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னா எஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சும் we can find. மேபி நெக்ஸ்ட் ஸ்லைடு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அதில் போடுறேன். ஓகே, சொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலாக சிம்பிள் மெத்தட் இதுதான். ஓகே, எனிவேஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா படி கேட்டதுனால நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ 500 டைன்ஸ் இஸ் நத்திங் பட் சென்டிமீட்டர் கிராம் per second square. Okay, sir, dyne என்ன அர்த்தம்? gram centimeter per second square is equals to how much newtons? Newtons na kilogram meter per second square. Just balance பண்ணுங்க, you will get this x value. So இந்த வேல்யூ கிடைக்கணும்னா இந்த டேர்ம் எடுத்து வந்து இங்கே டிவைட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். So let it be x. x கண்டுபிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. So this x is equals to 500, இங்கே கிராம், இங்கே கிலோகிராம். ஸோ கிராம் பை கிலோகிராம், தென் சென்டிமீட்டர், இங்கே மீட்டர். இந்த மீட்டர் இங்கே வந்து டிவைட் பண்ணுமா? ஸோ சென்டிமீட்டர் டிவைட் பை மீட்டர்
இங்கே second square, இங்கேயும் second square. So second square by second square. So இப்போ யாரெல்லாம் cancel ஆகுறாங்க? second square cancel ஆயிடுச்சா? Next இங்கே gram, இங்கே kilogram. Sir கிராமாவே இருக்கட்டும், numerator கிராமாவே இருக்கட்டும், denominator மட்டும் நான் மாத்திக்கிறேன். Okay, so இது கிராமாவே இருக்கட்டும். What happened? Okay, gram divided by kilogram na 10 power 3 gram. Okay, then இது centimeter divided by meter na 10 to the power 2 centimeter. Okay, already second square cancel. Now gram cancel, centimeter cancel. So 1 divided by 10 power 3 10 power 2. இங்க யார் இருக்கா? இன்னொரு 500 வேற இருக்கா? So அவ்வளவு தான் answer. Same result. Previous பாத்தா அதே result தான். 500 by 10 to the power 5. 500 by 10 to the power 5. Correct? So 5 into 10 to the power 3 newtons. What happened? 10 power minus 3 newtons. Okay, 5 into 10 to the power minus 3 newtons is only correct. Clear? 5 into 10 to the power minus 3. Same result. அதே தான் ஒரு மறுபடியும். Fine. Next. நான் first என்ன சொன்னேன்? Dimensional analysis helps to find a new dimension of a new quantities and also we can check whether the equation is correct or wrong. I mean left side or right side கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் பாருங்க. லெஃப்ட் சைடுல என்ன ஈக்குவேஷன் என்ன இருக்கு? half m into v square. சார் இது என்னன்னா kinetic energy of any particle. ஒரு பார்ட்டிகிளோட kinetic energy. Okay? mgh ங்கிறது potential, gravitational potential energy. Okay, it is gravitational potential energy. Sir, potential energy நிறைய types இருக்கு. இது gravitational potential energy. G வந்திருக்கு இல்லையா? So G is indicates acceleration due to earth, I mean gravity. Fine. So இங்க half mv square, for half mv square, half is nothing but number. For number there is no unit, there is no dimension. Mass க்கு பதிலா என்ன பண்ணனும்? kilogram. Velocity na meter per second square the whole square. Sir, velocity square. So velocity square is equals to mgh. For m mass, g is nothing but acceleration, which means meter per second square into height. Height nalu length nalu onnu dhaan illaya, so it is meter. In the equation la kilogram will cancel. Clear? Okay, for half mv square, m kilogram, velocity meter per second the whole square is equals to mgh. M is mass kilogram, g is gravity, so meter per second square into height. Height is nothing but length, so length க்கு பதிலா again meter. Okay, so யாருக்கு கேன்சல் ஆகுறா? kilogram square. Denominator la irukka second power square is second square cancel. Meter square cancel. So இது dimensionally balanced. Already dimensionally balanced on a equation, so this is nothing but dimensionally consistent. Dimensionally consistent equations. So அதை செக் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. Next, convert 1 joule into ergon using dimensional analysis. Okay, மறுபடி dimensional analysis கேட்டிருக்காங்க. anyways நம்ம ஈஸியான மெத்தடுக்கே போயிரலாம். ஜூலுக்கும் எர்கானுக்கும் இருக்கிற என்ன ரிலேஷன்? 1 joule is equals to 1 kilogram meter square per second square. இது நீங்க என்னவா கன்வர்ட் பண்ணனும்? எர்கானுக்கு கன்வர்ட் பண்ணனும். எர்கான்ங்கிறது CGS சிஸ்டம். CGS சிஸ்டம்ல கிலோகிராமுக்கு பதிலா கிராம் வரும், மீட்டருக்கு பதிலா சென்டிமீட்டர் வரும். so centimeter square divided by second square is second square, no problem. Now second square will cancel. இங்க வர போற நம்பர் தான் x, அந்த x தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன x வர போகுதுன்னு. Okay, so the x is equals to 1 kilogram meter square. so 1 kilogram, இங்க kilogram அங்க gram, so divide by the gram. Okay, then இங்க meter square அங்க centimeter square, so meter square divided by centimeter square. so x calculate பண்ணிடலாமா? now kilogram by gram, so kilogram க்கு பதிலா என்ன பண்றீங்க? 10 to the power 3 போட்டீங்கன்னா gram will cancel, so 10 power 3 இருக்குமா? then meter square by centimeter square, 1 meter is equals to 10 power 2 centimeter இல்லையா?
ஸோ அப்போ இங்கே மேலே நீங்கள் மீட்டர் ஸ்கொயரே வச்சுக்கோங்க, கீழே சென்டிமீட்டருக்கு பதிலாக 10 பவர் -2 போடுங்க, இல்லாட்டி இங்கே மீட்டரவே ரீப்ளேஸ் பண்ணுங்க, விச் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஓகே, மீட்டருக்கு பதிலாக we can replace in terms of centimeter. So 10 to the power 2 centimeter the whole square divided by centimeter square. So meter centimeter la போட்டுருக்கேன் அவ்வளவுதான். So centimeter square will cancel. 10 power 2 the power 10 power 4. So 10 to the power 3 plus 10 power 4, which means 10 to the power 7. Okay, 1 joule into ergon. 1 joule is equals to 10 to the power 7 ergons. X is 10 to the power 7. Clear? Fine. So இங்க ஆப்ஷன் கொடுக்கல, இட்ஸ் லைக் a theoretical theory part மாதிரி, அதனால 10 power 7 ergon. Clear? Fine. Next, write the dimensions in the relation P is equals to a minus t square divided by bx. Okay, it's about homogeneity rule. அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்க டைமென்ஷன் ஈக்குவலாக இல்லையா, ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா, இதுக்கு ஹோமோஜெனிட்டி ரூல்ஸ் இருக்கும். பஸ் நம்ம ஹோமோஜெனிட்டி ரூல்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸ் டி a by b கால்குலேட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஹோமோஜெனிட்டி ரூல்ஸை பார்த்துட்டு இங்கே வரலாம். ஓகே, விச் வில் பி பெட்டர். ஓகே, எஸ், ஹோமோஜெனிட்டி கொஸ்டின்ஸ் மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். எனிவேஸ், திஸ் இஸ் வாட் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். உங்களுக்கு இங்கே கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா கான்செப்ட்ஸும் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹோமோஜெனிட்டிஸில் ஜென்ரலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற யூனிட்ஸ் பேலன்ஸ் ஆகுதா இல்லையா, பேலன்ஸ் ஆக வைக்கும். அதான் இந்த ஹோமோஜெனிட்டி ரூல்ஸோட மெயின் ரூலே. ஓகேவா, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். சில ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் ஃபார் ஹோமோஜெனிட்டி ரூல்ஸ், ஐ மீன் ஹோமோஜெனிட்டி ஃபங்க்ஷன்ஸ். என்ன அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஏன்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடில் பின்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், வெதர் இட் இஸ் ஃபோர்ஸ், டார்க், எனிதிங் இட் இஸ். ஓகே, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரைட் சைடில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. இந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்ஸும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கு ஃபோர்ஸா, ஃபோர்ஸோட யூனிட் என்ன, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ரைட் சைட்லையும் வந்தாகணும். ஃபார் மாஸ் கிலோகிராம், ஃபார் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸாக இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, if A is equals to B na, if A is one type of physical quantity, B is another type of physical quantity. இவங்க ரெண்டு பேரோட யூனிட்டும் எப்படி இருக்கணும், it should be same. ரெண்டு பேரோட யூனிட்டும் சேமா இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும். கிளியரா, இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், the second rule is, if A is added with B or if A is subtracted with B, ஏவையும் பியையும் ஆட் பண்றாங்க, இல்ல ஏவை பி ஆல மைனஸ் பண்றாங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேஸ்ல the unit of A should be equals to unit of B. சார், A ஓட யூனிட்டும் B ஓட யூனிட்டும் எப்படி இருக்கணும், சேமா இருந்தால் தான் உங்களால் ஆட் பண்ணவோ இல்லை மைனஸ் பண்ணவோ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், V minus U is equals to A into Tங்கிறது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, செகண்ட் சாப்டரில் படிப்போம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் பாருங்களேன், V minus U. சார், V அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி, Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. எனிவேஸ் ரெண்டு பேருமே வெலாசிட்டி தான், மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட். இவருக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான், இவருக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான். அதனால தான் உங்களால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ண முடிஞ்சு. ஓகே, ஸோ V மைனஸ் யூ பண்ணதுக்கு ரீசன் ரெண்டு பேருக்குமே சேம் யூனிட். ஓகேவா, சரி. ரைட் சைடில் சார் இந்த ஏடி, இந்த மைனஸ் யூ அங்கே எடுத்துட்டு போனால் என்னவா மாறும், V is equals to U plus A into Tன்னு வருமா. இப்போ U ஓட யூனிட்டும் A into Tங்கிற அந்த பார்ட்டோட யூனிட்டும் சேமாக இருக்கணும், இருக்கிறதுனால தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஓகே, யூனா என்ன, வெலாசிட்டி, which means மீட்டர் பர் செகண்ட். A into T இருக்கு இல்லையா, for A it is acceleration, so meter per second square. Into time we should use second. So second square will cancel. அப்ப இங்க யார் இருக்கா,
meter per second இருக்கா? So this is meter per second, this is also meter per second. So ரெண்டு பார்ட்டை இல்லை ரெண்டு குவான்டிட்டியை உங்களால் ஆட் பண்ண முடியும் இல்லை மைனஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் யாராக இருக்கணும்? சேம் யூனிட்டாக இருக்கணும். கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் ரூல். Third rule is Third rule is if A is multiplied with B which is equals to C by D இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லா ஒரு பார்ட்டுப்பா. ஓகே, பிளஸ் ஈனே வச்சுக்கோங்களேன். பிளஸ் இ இன்னொரு குவான்டிட்டி கூட ஆட் ஆகுது. ஓகே, A into Bங்கிற இந்த கம்பைன்டு யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டும் C by D ஓட கம்பைன்டு யூனிட்டும் சேமா இருக்கணும். அதனால தான் இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிளஸ் இங்கிறது இப்போ இவர் கூட ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போ இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் பார்ட்டுக்கு என்ன இருக்கணும்? மறுபடி யூனிட் சேமா இருக்கணும். அப்போ இந்த மூணு பார்ட்டுமே சேம் யூனிட்டா இருந்திருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தேர்ட். கிளியர்? ஃபைனா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன். ஓகே, இட்ஸ் அபவுட் எக்ஸ்பனன்ஷியல் ரூல்னு சொல்லுவாங்க. இஃப் y is equals to a into b or ab, okay, anyways, a into b plus e power a by b அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் a by b இப்படி வருது. இதில் எக்ஸ்பொனென்ஷியலோட பவரில் யார் வராங்களோ அவங்களுக்கு யார் இருக்க மாட்டாங்க? there is no unit, no dimension. அவங்களுக்கு டைமென்ஷனும் இருக்காது. there is no unit and no dimension. எக்ஸ்பொனென்ஷியலோட பவரில் வர கேரக்டருக்கு டைமென்ஷன் இருக்கக்கூடாது, யூனிட் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் பவர் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஎக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஃபார் ஆங்குலர் வெலாசிட்டி இட் இஸ் ரேடியன் பர் செகண்ட். ஃபார் டைமுக்கு செகண்ட் கேன்சல். ஓகே, அதே மாதிரி கேஎக்ஸ்ங்கிறது 1 by மீட்டர், எக்ஸுக்கு பதிலாக மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல். ஸோ அவங்க பவருக்கு என்ன வரக்கூடாது? யூனிட் வரக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே, அண்ட் சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ் ரூல் கூட இருக்கு. சைன் ஃபங்க்ஷன்ஸ், காஸ் ஃபங்க்ஷன்ஸ், டேன் ஃபங்க்ஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பக்கத்தில் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வர கேரக்டருக்கு நோ யூனிட். அந்த பிராக்கெட்டில் வராங்க இல்லையா, இவங்களுக்குலாம் யூனிட் வரக்கூடாது. ஓகே, ஏன்னா இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது? இட் இஸ் ரீப்ளேசிங் தீட்டா. சார் அங்கே தீட்டா வரணும் 30 டிகிரி, 45 டிகிரி, 22 டிகிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன வரக்கூடாது? யூனிட் வரக்கூடாது. ஓகேவா? இந்த சைன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நாட் ஃபார் நீட், மெயின்ஸ் லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். எனிவேஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், ஐ மீன் ஹோமோஜெனிட்டி ரூல்ஸ். Now we can move with the problem. Previously ஒரு ரெண்டு ப்ராப்ளம் விட்டு வந்தோம்ல, எஸ், இங்கேருந்து மூவ் பண்ணலாம். Now left hand side is pressure, right hand side a minus t square divided by b into x. இந்த மாதிரி சம்ல எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணனும்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் வர பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்ணுங்க, அதுதான் ஈஸி. சார் a minus t square, aங்கற பார்ட் t ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, அப்பனா என்ன அர்த்தம்? a ஓட யூனிட்டும் t ஸ்கொயரோட யூனிட்டும் சேம். So in the rule unit of a is equals to t square. Unit of a is equals to t square. What is t? Sir, t na time. T is time. So அப்ப a யாரா இருக்கணும்? second square. இப்போ a ஓட யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டோமா? Is that clear? சரி, இப்போ a minus t square இருக்கு, இங்க பாருங்க, pressure is equals to a minus t square. a ஓட யூனிட்டும் சாரி t ஸ்கொயரோட யூனிட்டும் சேம் தான். இப்போ இந்த பிளஸ் மைனஸ் வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக ஒரே யூனிட்டை போட்டால் போதும். a மைனஸ் டி ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டால் போதும்? செகண்ட் ஸ்கொயர் மட்டும் போட்டால் போதும். சார் ரெண்டு டைம் இருக்கு, ஏன் ஒரு யூனிட் போடுறீங்க? இப்போ ஏங்கிறது ஒரு வேலை 5 செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, டி ஸ்கொயரோட வேல்யூ ஒரு வேலை 2 செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 5 செகண்ட் ஸ்கொயர் மைனஸ் 2 செகண்ட் ஸ்கொயர் 3 செகண்ட் ஸ்கொயர். ஒரு டைம் தானே செகண்ட் ஸ்கொயர் போடுவீங்க, அதுதான் நியூமரேட்டருக்கு செகண்ட் ஸ்கொயர் தான் போட போகிறோம். இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் வரும்போது ஒரு டைம் தான் அவங்க யூனிட்டை போடணும். டிவைட் பை b into x, divide by b into x. x na என்னப்பா? x is distance.
ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், மீட்டர் போடணும். எக்ஸுக்கு பதிலாக மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா, ப்ரெஷர். இப்போ யாரை கால்குலேட் பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி ஏ தெரிஞ்சிருச்சு, பி தான் தெரியணும். ஏன்னா அவங்க கேட்குறது ஏ பை பி. ஏ பை பி என்னன்னு கேட்குறாங்க, ஏ டிவைட் பை பி என்னன்னு கேட்குறாங்க. ஏவை கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இஸ் நத்திங் பட் செகண்ட் ஸ்கொயர். எனக்கு இப்போ பி தான் தெரியணும், பி மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ பியை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற பிஏ லெஃப்ட் சைடில் வந்துடலாமா? யாரை கண்டுபிடிக்கிறீங்களோ இங்கே இல்லை, மேக்ஸில் எங்கே போனாலும் அதான். யாரை கால்குலேட் பண்ணீங்களோ அவங்க லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போங்க. இவர் பி லெஃப்ட் சைடில் பி எடுத்துகிட்டு வரீங்க. திஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை ப்ரெஷர் இன்டூ மீட்டர். வாட் இஸ் த யூனிட் ஃபார் ப்ரெஷர்? யூனிட் ஃபார் ப்ரெஷர் டைரக்டாக யூனிட்டே போட்டுடலாமா? ஓகே, யூனிட் ஃபார் ப்ரெஷர் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம்ல, kilogram per meter into second square, correct? So kilogram per meter into second square. Now meter will cancel. The second square மேல போச்சுனா second power 4. So second power 4 divide by kilogram. அதுதான் B ஓட யூனிட். இப்போ A ஓட யூனிட் தெரிஞ்சிருச்சு, B ஓட யூனிட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தேவை A by B. So A ஓடது போட்டேன், B ஓட யூனிட் எடுத்து போய் போட போறேன். B ஓட யூனிட் என்ன, second power 4 divide by kilogram. So denominator kilogram மேல போகுமா, second square second power 4 cancel பண்ணா இங்க ஒரு second square வருமா? So kilogram per second square is unit for A by B. What about the dimension? For kilogram it is m, there is no meter, so L power 0, second power 2, so T power minus 2. So this is dimension for A by B. So which option is correct? M power 0, M power 1, L power 0, T power minus 2. So the second option is correct. Is this clear? புரிஞ்சா? Fine. So simple rules அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும்போதுப்பா ப்ளஸ் மைனஸ் அதுல இருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் ஈஸி. அப்படி பண்ணால் தான் சால்வ் பண்ணவும் முடியும். ஓகேவா, ஈஸியாக இருக்கும் மெத்தடும். ஃபைன். So answer is the second one. Then இங்க the distance covered by a particle of time, இதெல்லாம் கதை. ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்றது, ஒரு பார்ட்டிகல் கவர் பண்ற டிஸ்டன்ஸையும் டைமையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்கேன். அந்த ஈக்குவேஷன் இஸ் a plus bt plus ct power 2 plus dt power 3 அப்படின்னு சொல்லிட்டேன். Find the dimensions of a b c and d. a க்கும் b க்கும் c க்கும் d க்கும் டைமென்ஷன் சொல்லுங்க, ஆர் யூனிட் சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதான், யூனிட் தெரிஞ்சா போதும், டைமென்ஷன் ஈஸி இல்ல. சோ இங்க பாருங்க, x is equals to a plus b times t plus c into t square plus d into t power 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பார்ட்டோட யூனிட்டும் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டோட யூனிட்ஸும் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். காரணம், ரீசன் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டும் சேம் யூனிட்டா இருக்கணுமா? இப்போ அவங்களோட யூனிட்டை பார்ப்போமா? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது யாரு, மீட்டர். அப்போ இந்த பார்ட்டுக்கும் என்ன தான் வரணும், மீட்டர் தான் வரணும். அப்போ ஏ யாரு, ஏ should be மீட்டர். ஏவை கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த பார்ட்டுக்கும் என்ன தான் வரணும், மீட்டர் தான் வரணும். ஏன்னா இந்த பார்ட்டை ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ b into t is meter. b into t is meter. What about b? b is meter by second. டைம் கீழே போனால் மல்டிப்ளை பண்ணுமா, ஐ மீன் கீழே போய் டிவைட் பண்ணுமா, which is meter per second. So b வந்து meter per second. Then this c plus t is also meter. c into t square is also, இந்த பார்ட்டும் மீட்டரா வரும், அதான் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ c into t ஸ்கொயரும் யாரா வந்திருக்கணும், மீட்டரா தான் வரணும். So what is c? c is meter per second square. மல்டிப்ளை இருக்கு, t ஸ்கொயர் அங்க போனா டிவைட் பண்ணும். Next, this part also, this individual part is also should be equals to meter. So d into t, d into t power 3 is also meter, which means d is equals to meter per second power 3. That's all. For a it is meter, for b it is meter per second, for c it is meter per second square, for d is meter per second cube. So this is dimension. Clear? So இது homogeneity முன்னாடி வந்துருச்சுப்பா இந்த question. Anyways we can solve this easily. Fine. So இதுதான் homogeneity rules ஓட principle. ஓகே, நான் சொன்ன ரூல்ஸ் அதான் இவங்க இப்படி போட்டிருக்காங்க. நான் எல்லா ரூல்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஓகே ஃபைன். இப்போ இதோட இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணுவோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்டூ டி பிளஸ்
b by t plus c. கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து மூவ் பண்ணனும்னு சொன்னேன், பிளஸ்ல இருந்து மூவ் பண்ணனும். t is add with c. அப்ப என்ன அர்த்தம்? c is equals to t, which means c na second னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணனும், இந்த பார்ட்டுக்கு டினாமினேட்டர்ல அதே யூனிட்ட போடணும். சார் t plus c ஒரே யூனிட் செகண்ட், ஆட் பண்ணா மைனஸ் பண்ணா ஒரு டைம் தான் யூனிட் போடணும் இல்லையா? சோ இவங்களுக்கு பதிலா செகண்ட். இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டும் இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டும் இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டும் யாரா வரணும்? சார் இது வெலாசிட்டின்னு எனக்கு தெரியும், வெலாசிட்டினா மீட்டர் பெர் செகண்டா, அப்ப இவர் யார் சார்? அவரும் மீட்டர் பெர் செகண்ட் தான், ஏன்னா ஆட் பண்றீங்க, ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடுல ஈக்குவல் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டும் என்னவா இருக்கணும், மீட்டர் பெர் செகண்ட் தான். அப்போ b by செகண்ட்ங்கற இந்த யூனிட் should be equals to மீட்டர் பெர் செகண்ட். Now second and second will cancel. What is b? b is equals to meter, c is equals to second. இப்போ இந்த பார்ட் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல மீட்டர் பெர் செகண்ட், ஐ மீன் இவரோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், it should be equals to a into t. So what is a? Meter per second into second, it is second square, meter per second square. Okay, for a. For b is meter, for c is second. Clear? Okay. இப்போ ஆர்டரா சொல்லுங்க. a க்கு மீட்டர் per second square, அப்பனா lt power minus 1, lt power minus 2. யாருக்கு வர அப்படி பாருங்க, lt power minus 2. சார் fourth ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் lt power minus 2ல தான் இருக்கு. அப்ப ரெண்டு பேர்ல யார் வேணாலும் கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் b க்கு மீட்டர், மீட்டர்னா என்ன அர்த்தம்? it is l. ஓகே, சோ செகண்ட் ஆப்ஷன் l வரணும். சோ இவருக்கு l வருது, இவருக்கு lt வருது. அப்ப இவர் ஆப்ஷன் கிடையாது, இவர் தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். third one is time. third one is time. Clear? Okay, next போலாமா? fine 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 fine. ஓகே, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இது முடிஞ்சு. நான் இன்னும் நிறைய சம்ஸ் எதிர்பார்த்தேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் சம்ஸ் இருக்கு. நான் ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, இது இல்லாமல் இந்த சீரீஸில் ஐ திங்க் 3 or 4 வீடியோஸ் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சம்ஸுக்கு மட்டும், கம்ப்ளீட் சாப்டரில் இருக்கிற சம்ஸுக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அதில் ஆல்மோஸ்ட் 30 to 40 கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன். ஃப்ரம் day 1 or series 1 or lecture 1. ஓகே, lecture 1ல இருந்து lecture 4 lecture 5 எல்லா சாப்டருக்கும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் இருக்கிற அகெயின் கொஞ்சம் நியூ ப்ராப்ளம்ஸ் ஓகே ஆட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் தனியாக ஒரு டைம் நான் சால்வ் பண்ணுவேன். இதில் எதுலையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், சில கான்செப்டை மிஸ் பண்ணியிருந்தாலும், நீங்கள் கவனிக்காமல் இல்லை புரியாமல் இருந்தாலும், எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணுற மாதிரி அங்கேயும் நான் சம் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, சரி, லெட்ஸ் சம்மரைஸ். என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு? என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்த சாப்டரோட முக்கியமான 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நம்ம எதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் இன் எம்கேஎஸ். ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்ஸும் எம்கேஎஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைமென்ஷன் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கும் எப்படி டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது தெரியணும்னா உங்களுக்கு இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய போர்ட் புக்லையும் சரி இல்லை என்சிஆர்டி புக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் புக்கோட லாஸ்ட் பேஜ், ஐ மீன் புக்கோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 120-130 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்து அவங்களோட டைமென்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டைமென்ஷன்ஸை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடாதீங்க, யூனிட்டையும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஃபார்முலாவை, அதையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறது தான், அந்த குவான்டிட்டி எல்லாமே டீட்டெயிலாக படிக்க போகிறது தான். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சு தான் இருக்கணும். அது தெரியலனாலும் கண்டிப்பாக சம் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படினாலும் திருப்பி படிக்க போகிறது தான், அதை இப்போவே படிக்கிறோம், அவ்வளோதான், கொஞ்சம் முன்னாடி படிக்கிறோம். கிளியர்? ஃபைன். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் படிச்சிருக்கிறோம். அதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எம்கேஎஸ் தான் யூஸ் ஆச்சு இல்லையா? எஸ், மனப்பாடம் பண்ணிடாதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. Okay, then dimensional analysis. Dimensional analysisல நம்ம யூனிட் கன்வர்ஷன் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து ஹோமோஜெனிட்டி ரூல்ஸ் பார்த்திருக்கோம்.
ஹோமோஜினிட்டி ரூல்ஸை வச்சு ஒரு அன்னோன் குவான்டிட்டி உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களோட யூனிட்டை கண்டுபிடிக்கிறது. லைக் இங்கே பாருங்க, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்போ இதில் பி, ஏ, சி இவங்கெல்லாம் அன்னோன் குவான்டிட்டிஸ், அவங்களோட யூனிட் நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் இங்கே கண்டுபிடிச்சோம். இது யார் ஹெல்ப் பண்ணா? ஹோமோஜினிட்டி ரூல்ஸ். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்தது இந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் நான் டீச் பண்ண வேண்டிய மாதிரி இருந்துச்சு, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியும் நான் போஸ்ட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் இதை பண்ணிவிடுங்க, உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து மறுபடியும் அப்டேட் ஆகும், அதுவும் ஸ்டே டியூன்ட் இன் த சேனல். ஓகே, பாய் பாய், see you.